السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆனுடைய சான்றுகளின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் அடிப்படையிலும் நபிமார்களுடைய வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது. ரமலானில் என்ன பண்ணோம்னா ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பத்தின விஷயத்தை மட்டும் தவிர்த்து கொண்டு, ஏன்னா அதுக்கு ஒரு வருஷம் முழுசா அது முடிச்சுட்டோம், ஒரு மாதம் அதை நீக்கிவிட்டு வானவர்களை நம்புறதுல இருந்து மற்ற எல்லா நம்பிக்கைகளையும் ஈமானுடைய எல்லா கிளைகளையும் பற்றி விளக்குவதற்காக வேண்டி 2001வது வருஷத்துல அந்த ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் உங்களுக்கு நிகழ்ச்சி தரப்பட்டது. இந்த வருடம் 2002ஆம் ஆண்டு நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பை நம்ம தேர்வு செய்து அதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நபிமார்கள் முதல் நாளா இருக்கனால இதுல 15 நிமிஷம் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு மட்டும் என்ன செய்வோம், ஒரு 3:15 முடிப்போம். 11:30 11:15 முடிக்கிறா சொன்னோம் இல்லையா, இதுல 15 நிமிஷம் போய்கிட்டோம்ல. அதனால அந்த 15 நிமிஷத்தை முதல் நாளைக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் இழுத்து 11:30 முடிப்போம். மற்ற நாள்ல எல்லாம் 11:15 இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். 10:30 ஆச்சு, அதனால சொல்றேன். இப்ப நான் டாபிக் போனா கரெக்டா உங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், நபிமார்கள் வரலாறு என்று சொன்னால் வரலாறு என்றால் என்ன நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் என்றால், ஒரு ஆதாரப்பு கல்வெட்டு அல்லது அந்த காலத்தில் உள்ள ஆவண ரெக்கார்ட்ஸுகள், தோல்ல எழுதி வச்சது, அவங்க பயன்படுத்துற மண்பாண்டம், அது இது இந்த மாதிரி தடயங்கள், இதுகள் அடிப்படையில் உள்ளதுதான் வரலாறு என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நபிமார்கள் வரலாறுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நபிமார்களுடைய காலங்கள்ல எல்லாம் அந்த வரலாறுலாம் இருந்துச்சா? கல்வெட்டு எழுதுற வழக்கம் இருந்ததாண்டா? இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கல்வெட்டை எழுதி வச்சுட்டு போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஏதாவது கல்வெட்டு உண்டா? இல்ல. அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாற அவங்க பிள்ளைங்க எல்லாம் எழுதி வச்சுங்க, வாப்பா இப்படித்தான் வாழ்ந்தாரு புக்கு வெளியிட்டு போனாங்களா? அதுவும் இல்ல. வரலாறுகள் எல்லாம் எப்ப ரெக்கார்டு செய்யப்படுதுன்னு சொன்னா ஒரு 2000 ஆண்டுகளாகத்தான், ஒரு 2000 ஆண்டுகளாக உள்ளவர்களுக்கு தான் வரலாறு என்று எழுதி தோலிலையோ மட்டையிலையோ பட்டையிலையோ எலும்புகள்லையோ கல்வெட்டுகள்லையோ எழுதி வைக்கிற பழக்கம். அந்த வரலாறு எழுதுறது என்பது ஒரு 2000 ஆண்டுகளாகத்தான் வரலாறு இருக்கிறது. அப்ப 2000 வருடத்தில் உள்ளவர்களுக்கு தான் நீங்க அந்த ஆவணங்கள், கல்வெட்டு, அது இதெல்லாம் சான்றுகளை பார்க்கலாம். இந்த 2000 வருஷத்துல எத்தனை நபியை நம்ம சொல்ல முடியும்னு கேட்டா 2 பேர் தான் சொல்ல முடியும். ஒன்னு ஈசா நபி, இன்னொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீதி உள்ள நபிமார்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. எந்த நபியை பத்தி நீங்க பேசுவதாக இருந்தாலும் எல்லா நபிமார்களுமே 2000 வருஷத்துக்கு முந்தி போயிட்டாங்க. அப்ப இப்படி வரலாறு சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்றது? கல்வெட்டா இருக்க போது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த நபிமார்களுடைய வரலாறை சொல்வது என்று சொன்னால் அவர்களுடைய வரலாற்றை நிரூபிக்கக்கூடிய தடயங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது. அவர்கள் விட்டு சென்ற பொருள்கள் எதுவும் நம்ம இடத்துல இல்லை. அவர்கள் பதிவு செய்து விட்டு போன கல்வெட்டுகளோ செப்பு பட்டயங்களோ எதுவுமே நமக்கு கிடைக்காது, கிடைக்கவில்லை. அப்ப என்னத்துக்கு நபிமார்கள் வரலாறுன்னு சொல்றோம்? எதை வச்சு நபிமார்கள் வரலாறு அறிந்து கொள்வதுன்னா ஒரு வழியில் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். வரலாற்றுக்கு முந்தைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் வஹீயின் அடிப்படையில் மாத்திரம்தான் அறிய முடியும். அதாவது 2000 வருஷம் வரலாறு கிடையாது. படைத்த இறைவன் நமக்கு சொன்னால் அதைத்தான் நம்ப முடியுமே தவிர வேற நம்ம இடத்துல வேற எதுவும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முந்தின யாரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதுல என்ன கிடையாது, எந்த விதமான சான்றுகளை நமக்கு காட்ட முடியாது. அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதை கூட உங்களால் தடயங்கள் அடிப்படையில் நிரூபிக்க முடியாது. 2000 வருஷத்துக்கு முந்தைய இருந்த சில நபிமார்கள் விட்டு சென்ற சில பொருள்களை வைத்து வந்தால் அப்படி ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொல்ல முடியும்.
அந்தந்த நபிமார்கள் வரலாறு வரும்போது நம்ம சொல்லுவோம் அதை. மற்றபடி பெரும்பாலான நபிமார்களுக்கு வாழ்ந்தார்கள் என்று கூட உங்களால் நிரூபிக்க முடியாது. ஐயப்ப நபி வாழ்ந்தாரு, என்னத்தை வச்சு வாழ்ந்தாரு, எங்க இருக்கு வாழ்ந்தாருன்னா என்ன இருக்கு, அவர் என்ன வச்சுக்கிறீங்க அவர் வாழ்ந்தார், ஒண்ணும் இல்ல. அப்ப நபிமார்கள் வரலாறு என்று சொன்ன நீங்க என்ன வழங்கணும்னு கேட்டா, நபிமார்களை பற்றி நமக்கு தெரியாது, வரலாற்று ஆவணங்களும் இல்லை. நபிமார்களை வரலாறு என்று நான் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொன்னால் மாத்திரம் தான் நான் நம்பணும். இல்லை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் மாத்திரம் தான் நம்பணும். வேற யாராவது என்னத்தையாவது நபிமார்கள் வரலாறுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது கற்பனையா தான் இருக்கும். இப்ப நானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுன்னு என்ன தேட விட்டு அடிச்சுட்டு போகலாம், நீங்க ஏன் கேட்க போறது இல்ல. அப்படின்னு வரலாறு ஆயிருமா? வரலாறு ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, நபிமார்கள் வரலாறு என்று சொன்ன உடனே நான் சொன்னாலும் சரி வேற யாரு சொன்னாலும் சரி நீங்க என்ன கேட்கணும், எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து இதை நீங்கள் எடுத்தீர்கள் கேட்கணும். நபிமார்கள் வரலாறு என்று யாராவது உங்கள்ட்ட சொன்னாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னாங்கன்னா இந்த சம்பவம் குர்ஆனில் எந்த வசனத்தில் எந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்பதான் நீங்க நம்பணும். இல்லன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொன்னதாக எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேட்கணும். நீங்க ரெண்டுமே இல்ல அப்ப போய் அதாவது வரலாறுன்னு ஒண்ணு நம்மள்ட்ட சொல்றாரு ஒருத்தர், அது குர்ஆன்லயும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? பொய். வேற எப்படி உனக்கு தெரியும்? எதை வச்சு பயப்படும் நடந்துச்சுன்னு நீ கண்டுபிடிச்சீங்க என்ற கேள்வி வந்துடும். இந்த நபிமார்கள் வரலாறு என்று சொல்ல வேண்டிய தலைப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு கூட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நபிமார்கள் வரலாறு என்ற தலைப்பில் தான் ஒரு தலைப்பில் நிறைய புத்தகம் வந்திருக்குங்கிறது இருக்குல்ல. அப்படி ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இதுல தான் நிறைய புக் வந்திருக்கு. இது நல்ல பெரிய புக்கா போகும், நல்ல விலைக்கு போகும். சின்ன சின்னதா எதுனா ஒரு வருஷம் இருக்கு, என்ன ரேட்டுக்கு போக போகுது? இப்படி நல்ல வால்யூமா எழுதுறாதான் நல்ல காசுக்கு போகும். அதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா நபிமார்கள் வரலாறுங்கிற பேர்ல சாகுல் அமீது அன்சன்ஸ்ல இருந்து அவர் ஒண்ணு போட்டிருக்காரு நபிமார்கள் வரலாறு. எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர் ஒரு பக்கம் திரியம் அவர் என்ன யூனிவர்சல் அவர் என்னன்னா 2 வால்யூம் முழு பெருசா போட்டிருக்கிறாரு, பயங்கரமான பெருசா. அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து குலாம் ரசூல் ஒரு ஆளு அவரு ஒரு நபிமார்கள் வரலாறு போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்துல் கஃபார்னு சொல்லி ஒரு ஆள் அவர் ஒரு நபிமார்கள் வரலாறு நல்லா பெருசா போட்டிருக்கிறாரு. இதுகளை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். இதுக்காக வேண்டி இதை நம்ம நபிமார்கள் வரலாறு தலைப்பை தேர்ந்ததுக்காக வேண்டி காசு கொடுத்து வாங்கி முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல இருந்து காசு கொடுத்து வாங்கி இந்த நபிமார்கள் வரலாறு, இந்த நபிமார்கள் வரலாறு, இந்த நபிமார்கள் வரலாறு, கசசுல் அம்பியான்னு சொல்லி சாகுல் அம்பியா வரலாறு தமிழ்ல உள்ளதுதான். இப்படியான நூல்களை எல்லாம் வாங்கி A to Z முழுசா படிச்சுட்டேன். அதுக்குதான் நேரம் ரொம்ப ஒதுக்கினேன். படிச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா நபிமார்கள் வரலாறு சொல்லப்பட வேண்டிய வரலாறு. ஏன்னா அவ்வளவு 99 கழிக்க வேண்டியிருக்கு. இந்த நபிமார்கள் வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்களே, இதுல ஒரு 25 தேடி ஒரு 75 கழிக்கிற மாதிரி இருந்தா மனசாரி போயிடும். 99 கழிச்சுட்டு 1% தான் உண்மை இருக்கு. அந்த 1% என்ன தெரியுமா? பேரு மட்டும்தான். ஆதமு மூசா அது மட்டும் நெசம் என்ற அளவுக்குங்க. புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்ல. குர்ஆனுக்கு எதிராக ஹதீஸ் எதிராக வேற, அது ஆதாரம் இல்லாமல் புழுகுவதை ஓரளவுக்கு மன்னிக்கலாம். இவங்க எப்படி புழுகி இருக்கிறாங்கன்னு கேட்டா, குர்ஆன் ஒண்ணு சொல்லுது அதுக்கு மாற்றமா புழுகிறாங்க. எதிரா குர்ஆனுக்கு எதிராக புழுகி இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகளுக்கு போதனைகளுக்கு எதிராக புழுகி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்றேன், நபிமார்கள் வரலாறுன்னு சொன்னோம் எப்படி ஆரம்பிப்பான்னு கேட்டா, நபிமார்கள் இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, பக்கம் பெருசா வரணும்ல. நம்மளும் அப்படித்தான் ஆரம்பிக்க போறோம். நபிமார்களை திடீர்னு ஆரம்பிக்காம அல்லாஹ்வுல இருந்தே வந்துட போறோம். ஸ்டார்டிங்ல என்ன இருந்துச்சு அதுல இருந்து வந்தா கரெக்டா இருக்கும். அப்ப அல்லாஹ் மட்டும் இருந்தான். அப்புறம் எப்படி எப்படி என்னென்ன எப்படி படைக்கப்பட்டது, என்ன நமக்கு சான்றுகள் கிடைக்குது என்பதை எல்லாம் சொன்னாதான் நபிமார்கள் வரலாறு கரெக்டா இருக்கும். திடீர்னு ஆதம் வர முடியாது. ஆதமுக்கு முன்னாடி உள்ள பல விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒருவருடைய நபிமார்கள் வரலாறு எழுதி வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டா, அல்லாஹ் முதலாவது ஒரு ஒளியை படைச்சான். நூரே முகம்மது என்ற ஒளியை படைச்சானா. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எதை படைச்சானா? நூரே முகம்மது என்ற ஒரு ஒளியை படைத்தான். அந்த ஒளியில இருந்துதான் மீதி உள்ள அண்ட சராசரங்களை எல்லாம் படைச்சான். ஃபர்ஸ்ட் என்னத்தை அல்லாஹ் படைச்சிருக்கானா? நூரே முகம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நூறுன்னு ஒன்று இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்றோங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை தான் அல்லாஹ் மட்டும் இருந்தான்ல, இருந்த அல்லாஹ் முதல்ல எதை படைச்சான்னு சொன்னா நூறுங்கிற ஒரு ஒளியை படைச்சான். அந்த ஒளியை படைச்ச பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அதுல இருந்துதான் சூரியன் சந்திரன் பூமி மற்ற எல்லாத்தையும் படைத்தான் என்று சொல்லி வச்ச மாதிரி
எல்லா புத்தகங்கள்லையும் இந்த நபிமார்கள் வரலாறு எழுதியிருக்காங்க இல்லையா, எல்லா நூல்கள்லையும் அதை எழுதி வச்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ரெண்டாவதா அல்லாஹ் வந்து படைச்சது ஆத்மாவை படைத்தானா. இவங்களா கண்டுபிடிச்சு பாருங்க, அல்லாஹ் எதை படைச்சான்னு சொல்றதா இருந்தா அதுக்கு உரிய குர்ஆன் வசனம் எது? குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது நான் ஃபர்ஸ்ட் படைத்தது நூரை முகமதின்னு இருக்குதா? இல்ல. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் முதலில் படைத்தான் என்று சொன்னார்களா? அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாமல் என்ன செய்கிறார்கள்னா, முதல்ல அல்லாஹ் வந்து நூரை முகமதை படைச்சான். இதெல்லாம் வந்து இந்த ஒரு நபிமார்கள், இந்த நபிமார்கள் வரலாறுங்கிற புத்தக சரிதை, நபிமார்களின் சரிதைங்கிற புத்தகத்துல எழுதப்பட்ட செய்தி நான் சொல்லிட்டு வர்றதுனா, இரண்டாவது அல்லாஹ் வந்து ஆத்மாவை படைச்சானா. அதாவது ஒளியை படைச்சு முடிச்ச உடனே ஆத்மா இருக்குல்ல, ஒவ்வொருத்தருடைய ஆத்மா உயிர்கள், அந்த ஆத்மாக்களை அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. மூன்றாவதா எழுதுகோலை படைச்சான், உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி. ரெண்டாவது ஆத்மாவை படைச்சான், மூணாவது வந்து எழுதுகோலை படைச்சான், நாலாவது அறிவை படைச்சான். இந்த நபிமார்கள் சரிதைங்கிறதுல வந்து படைச்சிட்டானாம். அது மட்டும் இல்ல, இந்த கிஸ்ஸாக்களை கேளுங்களேன். நபி ஆதமுக்கு முந்தி உள்ள கப்சாக்களை கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இந்த நூரை முகமது அல்லாஹ் படைச்சான்ல, அது படைச்சு எவ்வளவு நாளைக்கு பிறகு எல்லாம் படைச்சான் தெரியுமா? அதுக்கும் அந்த ரெக்கார்டு வச்சிருக்காரு அவர். நூரை முகமதியாங்கிற ஒளியை படைச்சு 9 லட்சம் வருஷமா, 9 லட்சம் வருஷம் கடந்த பிறகுதான் மற்றதெல்லாம் படைச்சான். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை படைச்சு வச்சுட்டானா. அது எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டான்னு கேட்டா 9 லட்சம் வருஷம் அப்படி வச்சுட்டானா. அது 9 லட்சம் வருஷம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நூறு, இந்த ஒளி உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் வந்து 9 லட்சம் வருஷம் தஸ்பீஹ் பண்ணிட்டே இருந்துச்சான். அதுக்கு பிறகு அதுல இருந்து மற்ற விஷயங்களை எல்லாம் அந்த ஒளியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மற்றதை எல்லாம் அல்லாஹ் படைச்சான்னு சொல்லி அதே புக் நபிமார்கள் சரிதைன்னு இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த நூல்லையே எழுதி வச்சுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுலயே வருது பாருங்க, அல்லாஹ்வுக்கு அரசு இருக்கு, நம்ம எல்லாம் வழங்கி இருக்கிறோம். இதுகள் எல்லாம் எந்த ஆதாரம் இல்லாது நான் அந்த சொல்லி காட்டுற அந்த செய்தி இருக்குத, நபிமார்கள் சரிதை என்ற பெயர்ல எழுதியிருக்கிறாங்க. நபிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஸ்டார்டிங் வருவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி ஆதமுக்கு வரும்போது ஆதமுடைய இருந்து வரலாறு ஆரம்பிப்பாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அரிசி இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு, அரிசிக்கு கீழே ஒரு சேவல் ஒண்ணு இருக்கான். அரிசிக்கு கீழே என்ன இருக்குதான், இந்த அது நபிமார்கள் சரிதையில தான் இருக்குது. அரிசிக்கு அடியில் என்ன இருக்குது, ஒரு சேவல் இருக்குது. அந்த சேவல் எப்படி சேவல்னு கேட்டா, ஒரு இறக்கை இருக்குல்ல, ஒரு சிறகு, அதை நீட்டுச்சுன்னா கிழக்கை தொடுமா, இன்னொரு சிறகை நீட்டினா அது வந்து மேற்க தொட்டுமா. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா, கிழக்கு இந்த பக்கம் அவ்வளவு பெருசா போகுமா. அவ பெரிய ராட்சச சேவல் ஒண்ணு இருக்குதான். அது மட்டும் இல்லையா, அது கூவுமா டெய்லி. அது கூவுறத கேட்ட உடனேதான் உலகத்துல உள்ள சேவல்லாம் கூவுதான். இப்போ உங்க வீட்டுல சேவல் கூவுதுன்னா அது கூவுனதை கேட்ட பிறகுதான் என்ன செய்யுதான், கூவுது. அதுவும் இந்த நபிமார்கள் சரிதை எழுதியிருக்கிறாங்க. இது எந்த குர்ஆன்ல இருக்குது? அரிசிக்கு அடியில சேவல் இருக்குதுன்னு சொல்லி எந்த ஆயத்தில் இருக்குது? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இல்ல. நீங்க வாழுகிற இந்த அறிவியல் நவீன யுகத்துல அறிவியல் பூர்வமை சாத்தியமா? சேவல் கூவாத நேரம் எது? ஒவ்வொரு செகண்டும் கூவுகிறது. சேவல் கூவாத நேரம் இருக்கா உலகத்துல? சேவல் கூவாத நேரமே இல்ல. உங்களுக்கு 5 மணிக்கு சேவல் கூவுதுன்னா இன்னொரு ஊருக்கு 5:01 நீங்க ஆகும்போது அவனுக்கு 5 ஆகும், அப்ப கூவும். அப்படிங்கும்போது 24 ஹவர்ஸும் சேவல் கூவிக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த நிமிஷம் கூட ஏதாவது ஒரு ஊர்ல 5 மணியா இருக்கும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற 10:30 மணி 10:45 மணி கூட என்னவா இருக்கும்னு கேட்டா, ஏதாவது உலகத்துல ஒரு ஊர்ல காலை 5 மணியா இருக்கும், அது கூவிக்கிட்டு இருக்கும். நீங்க ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்கன்னு வைங்களேன், அப்ப எங்கேயாவது ஊர்ல 5 மணியா இருக்கும், அந்த ஊர் சேவல் கூவும். அப்ப நீங்க மத்தியானம் லோகர் 1 மணிக்கு எந்திரிச்சேன்னு வைங்களேன், அப்ப கூட சுபுக நேரம் ஏதாவது ஊருக்கு இருக்கும், அந்த ஊர்ல உள்ள சேவல் அப்பக்கு தங்குவோம். அப்ப இந்த உலகங்கிறது உருண்டை, அதுல 24 ஹவர்ஸும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப சூரியன் மறைகிற காட்சி நீங்க பாக்குறீங்க. சூரியன் மறைகிறது வந்து எந்த நேரத்திலும் சூரியன் மறையுமா இல்லையா? உங்களுக்கு மறைகிறது வேண்டுமானால் 6:30 மணிக்கு மறையுமே தவிர, இன்னைக்கு 6:30 மணிக்கு மறைஞ்சிருக்குமே தவிர, உலகத்துல உள்ள ஒவ்வொரு வினாடியும் சூரியன் ஒவ்வொரு பகுதியில் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப ஏதாவது ஊர்ல மகரிப் இருக்குமா இல்லையா? இந்த நிமிடத்தில் வந்து ஏதாவது ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல மகரிபா இருக்கும், ஏதாவது ஒரு ஊர்ல இஷாவா இருக்கும், ஏதாவது ஊர்ல லோகர் தொழுதுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஊர்ல சுபஹ் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும், ஏதாவது ஊர்ல வந்து இஷாவா தொழுதுட்டு இருப்பாங்க, அசரா இருக்கும் இன்னொரு ஊர்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பூமி தட்டுன்னு நினைச்சுட்டாங்க. இவங்க எழுதுற காலத்துல, கற்பனை பண்ற காலத்துல அந்த அறிவு கூட இல்ல. அது எல்லாத்துக்கும் 5 மணி தான் போல இருக்கு,
சுப்புகளை சேவல் கூவுதுல நமக்கு சுபா இருக்கும் உலகமெல்லாம் சுப்புங்கிற அளவுக்கு அறிவு இருந்திருக்கு அவங்களுக்கு எழுதுற ஆளுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசுல உள்ள அப்புறம் சேவல் அரசு சேவல் என்ன பண்ண தெரியுமா, 24 மணி நேரம் கூவிக்கிட்டே இருக்கணும். இவங்க சொல்லுபடி பார்த்தோம்னு சொன்னா அது கூவணும், அடுத்த சேவல் கூவணும். அப்ப சேவலுடைய ஒரே டியூட்டி என்ன, அந்த சேவல் 24 மணி நேரமும் 24 மணி நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடத்தில் வருகிற ஒரு வினாடியும் சேவல் கூவிக்கிட்டே இருக்கும். அதாவது அர்த்தம் நம்ப எழுதா உங்களுக்கு எதுக்கு அரிசிக்கிற சேவல் அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கதை. நபிமார்கள் வரலாறு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க போடக்கூடிய கப்சாக்களை வந்து எப்படி எல்லாம் இந்த வியாபாரத்துக்காக வேண்டி என்னத்தையெல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறாங்க. அதுக்காக சொல்ல வர்றேன், இதுல ஆதாரம் கிடையாது. அதுக்கு அடுத்தது இதுவும் அந்த நபிமார்கள் சரிதைங்கிற புத்தகத்துல இந்த கதைகள்லாம் நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி பாருங்க, இந்த வானம் இருக்குல்ல, 7 வானம் நல்லா சொல்றான், அதோடு நிறுத்திட்டு போயிட வேண்டியதான். அல்ல 7 வானத்துல என்னென்ன இருக்குது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிருக்கும் பொழுது முதல் வானத்துல என்னென்னதை பார்த்தேன், 2வது வானத்துல என்னென்னதை பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அது நம்ப வேண்டியதான். அதுக்கு மேல உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, முதல் வானத்துக்கு கலர் பூசுறா, பெயிண்ட் அடிக்கிற வேலை. முதல் வானத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது பச்சை நிறமாக இருக்கும். இங்க போறீங்கல்ல கலரா, ஒவ்வொரு வானத்துக்கு முதல் வானத்துல பச்சை நிறமா இருக்குமா. அந்த முதல் வானத்துல வானவர்கள் இருப்பாங்களாம், மலக்குகள்லாம். அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் கேட்டா மாட்டு முகமா இருக்கும். அதாவது முதல் வானம் பச்சை கலரா இருக்குமா, அந்த முதல் வானத்தில் உள்ள மலக்குகள் இருப்பாங்கல்ல அவங்க முகம் எப்படி இருக்குன்னு கேட்டா மாடு மாதிரி இருப்பாங்களாம் முதல் வானத்து வானவர்கள். 2வது வானம் இருக்குதுல, அந்த வானம் வந்து சிகப்பு மரகத நிறத்தில் இருக்குமா 2வது வானம். அதனுடைய அங்க மலக்குகள் இருப்பாங்கல்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா புறா மாதிரி இருப்பாங்களாம், புறா மூஞ்சியா, முகம் மட்டும் புறா மாதிரி இருக்குமா. அப்ப புறா முகம் கொண்டவர்களாக என்ன செய்வாங்க அவங்க இருப்பாங்க 2வது வானத்துல. என்ன விளையாண்டு இருக்காங்க இதுல மார்க்கத்துல, எங்க இதெல்லாம் இருக்குது? இதெல்லாம் வானவர்களுக்கு இந்த மாதிரியான தோற்றம் கொடுக்குறீங்க யாரு? சரி, 3வது வானம் இருக்குல்ல, அங்க போனீங்கன்னு சொன்னா நீல மரகத கலர்ல இருக்குமா, நீல கலர்ல இருக்குமா 3வது வானம் கலர். அங்க மலக்குகள் இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, கழுதை முகமுடையவர்களா இருப்பார்கள். 3வது வானத்துல மலக்கெல்லாம் எப்படி இருப்பாங்களா, கழுதையா நிப்பாங்களா எல்லாரும். கழுதை அப்படின்னா ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லை மேராஜ்ல, இவங்க பார்த்திருக்கிறாங்க. கழுதை முகத்தில் நினைச்சிருக்கிறாங்க, வானவர்களை பார்த்திருக்கிறார்கள். 4வது வானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வெள்ளி கலர் இருக்குல்ல, வெள்ளியுடைய கலர்ல வந்து நேரத்துல அந்த வானம் இருக்குமா. அங்க என்ன இருப்பாங்களான்னு கேட்டா குதிரை முகம், அது கழுத முகம் இங்க 3வது வானத்துல. 4வது வானத்துக்கு போனீங்கன்னா குதிரை முகம், குதிரை மூஞ்சியா இருக்குமா மலக்குகளுக்குமா இருப்பாங்களா. சரி, 5வது வானத்துக்கு போனீங்கன்னா தங்க கலரா இருக்குமா 5வது வானம். அங்க உள்ள மலக்குகள் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா பெண்கள் கண்ணழகிகள் கட்டழகிகள் மாதிரி பெண்கள் மாதிரி இருப்பாங்களாம். அந்த மாதிரி தோற்றத்தில் என்ன செய்வாங்களாம், கவர்ச்சிகரமான தோற்றத்தில் வானவர்கள் இருப்பாங்களாம் 5வது வானம். 6வது வானத்துக்கு போனீங்க என்று சொன்னா வெண்முத்து, முத்துடைய கலர்ல இருப்பாங்களாம். யாருக்கூட அது வெள்ளி மாதிரி தான் இருக்கு, சும்மா எழுதுனுக்கா எழுதி வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். முதல் வெள்ளி சொல்லியாச்சு. அப்புறம் வெண்முத்து நேரத்தில் என்ன இருக்குமா 6வது வானம் இருக்குமா. அங்க உள்ள வானவர்கள் எப்படி இருப்பாங்களா, குழந்தை முகமா இருப்பாங்களாம். அதாவது வாயில வந்து விட்டு அடிச்சிருக்காங்க வழங்குது. அதாவது என்ன தோணுதோ எழுத வேண்டியது, அவங்க அப்படி இருப்பாங்களாம். 7வது வானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பிரகாசமான வெளிச்சமா இருக்குமா, அது கலர்லாம் கொடுக்க இயலலாம், சொல்ல முடியாதான், அப்படி வெளிச்சமா இருக்குமா. அங்க உள்ள வானவர்கள் மட்டும் மனித முகத்தில் இருப்பாங்க என்று இதே நபிமார்களுடைய சரிதைங்கிற இந்த புஸ்தகத்திலேயே இந்த ஒவ்வொரு வானத்திலேயே கலரையும் பார்த்துட்டு வந்து அங்க உள்ள மலக்குகளையும் பார்த்துட்டு வந்து இவர் வர்ணிக்கிறார். இப்ப இது எங்க இருந்து எடுத்தீங்க? இதெல்லாம் இதான் நபிமார்கள் வரலாறு, இது பிறகு நபிமார்கள் சரிதையா? இதான் நபிமார்களுடைய வரலாறு சொல்ற லட்சணமா? இது மாதிரிலாம் போனீங்கன்னு வைங்களேன், இது மாதிரி மற்றவங்கள்ட்ட நிறைய இருக்கு. நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. இது ஒண்ணாச்சு. அதுல ஒரு வேடிக்கை, இதே மாதிரி இந்த வானத்துக்கு கலர் கொடுக்கிறது இருக்கு பாருங்களேன். இந்த வானத்துக்கு கலர் கொடுக்கறதுல இந்த கசசுல் அம்பியாக்காரர் இருக்காருல்ல, இவர் இந்த புஸ்தகத்துக்காரர் கசசுல் அம்பியா, இவரு சாவுல் அம்பி அன்சன்ஸ் இருக்காரு. இவருக்கு உங்களுக்கு சண்டை இல்லை வானத்துக்கு கலர் நிர்ணயிக்கிறதுல. இவர் சொன்ன கலர்ல இருந்து அவர் மாறுறாரு. என்ன மாறுறாரு? இப்ப 2வது வானத்துல வந்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா புறா முகம்னு சொன்னாரு வானவர்கள். இவர் என்ன செய்யறார், 2வது வானத்துல வந்து பருந்து முகம். புறா தப்பு, பருந்து தான். இல்ல அவர் கரெக்ட் பண்றாரு. சரி, 3வது வானம் இருக்குல்ல, 3வது வானம் நீலம்ங்கிறாரு இவரு. அந்த நபிமார்கள் சரதைக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டா இது நீல கலருங்கிறார் இந்த ஆளு, இந்த புஸ்தகத்துக்காரரு. இந்த புஸ்தகத்துக்காரர் என்ன பண்றாருன்னா நீல கடை மஞ்சள். சேப்பு புஸ்தகம் இருக்காருல்ல கசசுல் அம்பியா, சாவுல் அம்பியா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா 3வது வானத்துடைய கலர் வந்து மஞ்சள் கலர் தான், தப்பு, அது மஞ்சளா தான் இருக்குது.
அங்க உள்ள வானவர்கள் என்னவா இருப்பாங்கன்னா கழுதைங்கிறார் அவரு. கழுதை கிடையாது, காளமாடு. பெரிய முக்கியமான சர்ச்சை நடக்குது பாருங்க, ஆய்வு. ரெண்டும் கற்பனை, வாயில வந்து விட்டு அடிச்சிருக்கிறது தானே. அதனால யாரும் வந்து நம்ம கூட மாத்திக்கணும்னு எழுதலாம். நம்ம என்ன செய்யலாம், ஒரு வானத்துக்கு வேற வேற கலரை போட்டுவிட்டு வெவ்வேறு பிடிச்ச தோற்றத்தை போட்டு, சிங்கம் இருப்பாங்க, கரடி மாதிரி இருப்பாங்க, நம்ம ஒரு 7 பிராணிகளை போட்டுக்க வேண்டியதான். அப்படி எழுதப்பட்டதை தவிர இதற்கெல்லாம் எந்த ஒரு சான்றும் கிடையாது. அது மாதிரியான உதாரணம் 5ஆம் வானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5ஆம் வானத்தில் இவர் என்ன செய்யறாருன்னா கண்ணழகிகள் ஹூர்லீன்கள் மாதிரி இருப்பாங்க வானவர்கள். இந்த என்ன பண்றாரு கசசுல் எம்பியாக்காரரு, அப்படிலாம் கிடையாது, ஆடு மாதிரி இருப்பாங்க. கண்ணலைக்கு ஆட்டுக்கு என்ன சம்பந்தம், அவ்வளவு பொருள், ஆடு மாதிரி இருப்பாங்க, மாடு மாதிரி ஆடு இப்படி. இப்ப வானவர்களுடைய தோற்றத்தை பத்தி கற்பனை பண்ணி என்ன பாருங்க நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி இது ஒன்னாச்சா. சரி, அதுக்கப்புறம் இது ஒரு கப்சா. இதெல்லாம் பொய்ங்கிற முதல்ல சில பொய்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மைகளை வந்து எதுக்காக இந்த தலைப்பை எடுத்தோம், நம்ம எப்படி நம்ம இதெல்லாம் எதுக்கு நான் கேட்கிறேன்னு கேட்டா, இதுக்கு என்ன ஆதாரம், யார் இது ஒண்ணு சொன்னா இது வகி வச்சா உனக்கு எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க நீங்க? அல்லாஹ் சொன்ன ரசூல் சொல்லணும், எதுவும் காட்டுறது கிடையாது. ஏதாவது ஒரு பேரை போட்டுருவாங்க, என்ன போட்டுருவாங்கன்னா வகுப்பு சொன்னாரு, ககுப்பு சொன்னாருன்னு பேரை போட்டிருப்பாங்க. அவர் யாரு நமக்கு தெரியாது. வகுப்பு சொன்னாரு, ககுப்பு சொன்னாரு அப்படின்னு 4 பேரை போட்டு இந்த எழுதி விட்டுருது. இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கே தவிர எந்த ஒரு சான்றும் எந்த ஒரு நூல் பேரும் கிடையாது. புகாரில இருக்குது, முஸ்லீம்ல இருக்குது, திருமதியில அதெல்லாம் கிடையாது. சும்மா அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்ராஹிம் சொன்னார், முஸ்தபா சொன்னார், ஒரு பேர் பேரா இப்ராஹிம் சொன்னார், முஸ்தபா சொன்னார், அரபுல சில பெயர்களை போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த அல்லாஹ் வந்து நூற முகமது படைச்சான்ல ஒளிய, அது எப்படி படைச்சான ஒளின்னு சொல்லி விட்டா பரவாயில்ல, மறுபடியும் ரிப்பீட் ஆகுறாரு. அந்த ஒளி எப்படி படைச்சான்னு சொன்னா அதை சேவல் வடிவத்தில் படைச்சான். இந்த ஆளு இதை கோழிக்கறி சாப்பிடுறது ஒரு விருப்பமான நினைக்கிறேன். அரிசிக்கு கீழே சேவல், நூற முகமது சேவல், ஒரே சேவல் யாபத்தில் இருக்கிறார். அப்ப என்ன யாபத்தில் எழுதுறாலும் தெரியல. அதுல என்ன வருது, நூறே முகமது இருக்கு பாருங்களேன், அது சேவலுடைய தோற்றத்தில் இருந்தது. அந்த ஒவ்வொரு சேவலுடைய இறகு இருக்குல்ல, சிறகுல உள்ள ஒவ்வொரு இறகில் இருந்தும் ஒவ்வொரு துளி விழுவுமா, தண்ணி ஒரு துளும்பு நவுன, அந்த துளியில் இருந்துதான் நபிமார்கள் படைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் சேவலாக்கி, அந்த அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் உள்பட ஆதம் உள்பட எல்லாரையும் மண்ணில் படைச்சான். டோட்டலா என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் பண்ணிட்டான், மண்ணுட்டான் எல்லாரையும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் நூற முகமதுல படைச்சி, அந்த நூற முகமதை சேவலாக்கி, அந்த சேவலுடைய இறக்கையில இருந்து ஒவ்வொரு இறக்கையிலும் நிறைய சிறகு இருக்கும்ல, ஒவ்வொரு சிறகில் இருந்தும் துளி சிந்துமா. அந்த ஒவ்வொரு துளியா எடுத்து ஒரு துளி ஆதமும், ஒரு துளி மூசா, ஒரு துளி ஈசான்னு என்ன அல்லாஹ் ஒவ்வொரு துளியில இருந்து ஒவ்வொருத்தரையும் படைச்சான். அப்படி என்று சொல்லிட்டு இவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார். வேற நபிமார்கள் சரிதைங்கிற புக்ல எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் கேளுங்க, இதெல்லாம் படைச்சாச்சா. முதல்ல எப்படி படைச்சதுங்கிற பாசிட்டிவா சொல்ற வச்சு நான் கடைசியா சொல்றேன். இப்படி எல்லாம் கதைகள் கட்டி இருக்கிறாங்கிறத முதல் கவனத்தில் வச்சுக்கிறேன். எது முதலில் படைக்கப்பட்டது என்பதை நம்ம சான்றுகளோடு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் பொய்ங்கிற உங்களுக்கு வழங்கி போயிடும். முதல்ல எல்லாம் என்னத்தை படைச்சான், ரெண்டாவது என்னத்தை படைச்சான், ஆதாரத்தோட. எதை பத்தி அறிவிப்பு இல்லை விட்டுறணும், அதை பத்தி தேவையில்லை. முதல் படி தெரிய எப்ப தெரியாது நமக்கு என்னென்ன, சூரியனை எத்தனாம் தேதி படைச்சா நமக்கு தெரியாது. என்ன அதனால சூரியனை எல்லாம் படைச்சாங்கிறது ஒண்ணு, அதோட விட்டு போயிட வேண்டியதான். சொன்னா சொல்ல வேண்டியது, அல்லாஹ் ஒரு சொல்ல விட்டுற வேண்டியது, இதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மனிதனை படைக்க அல்லாஹ் நாடின உடனே என்ன பண்ணான்னு கேட்டா, மண்ணால படைக்க போறான். மண்ணை எடுத்துட்டு ஒரு சொல்லி மலக்கு உத்தரவு போட்டானா. யாருக்கு உத்தரவு போடுறான், ஜிப்ரீல கூப்பிட்டானா. ஓய் ஜிப்ரீல போ, மண் எடுத்துட்டு வா, பூமியில போய் நெஞ்சிட்டு வா, கொஞ்சம் மண் எடுத்துட்டு வான்னு சொன்னானா. அவர் போனாராம். இந்த கிஸ்ஸா வந்து எல்லாரும் ஏகமானதா இஜ்மா, இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. வணங்குதா, நபிமார்கள் வரலாறுலாம் இருக்கு, நபிமார்கள் சர்வையிலும் இருக்கு, கசூசுல் அன்பியாவிலும் இருக்குது. யார் யார் இதை எழுதுனாங்களோ 50 பேருடைய புத்தகத்திலும் இருக்கு. இந்த சம்பவம் எப்படி படைக்கிறானா, அல்லாஹ் ஜிப்ரீல கூப்பிட்டானா, ஒரு மனுஷனை படைக்க போறேன், நீ போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா பூமியில. அவர் வந்தாராம். மண் எடுக்க வந்தவொடனே பூமிக்கும் அவருக்கு சண்டையாம். எடுக்காத, பூமி அப்ஜெக்ஷன் பண்ணுதான். பூமி என்ன செஞ்சான், எடுக்காதே, எடுக்க விட மாட்டேன். ஏன் எடுக்க, அல்லாஹ் எடுக்க சொல்றான், எடுக்க விட மாட்டேன், பாவிகளை என்னில இருந்து பாவியை படைக்க நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அழுது பிரலாபிச்சுட்டான். இவருக்கு இறக்கம் வந்துருச்சான், ஜிப்ரீலுக்கு இறக்கம் வந்து பாவமா இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மண் எடுக்காம திரும்பி போயிட்டாராம். அல்லாஹ் அப்புறம் பார்த்தானா, மீகாயில கூப்பிட்டானா, இந்த சரி நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன அல்லாஹ் மீகாயில அனுப்பி வச்சானா. அவர் போனாராம். அவர் போய் எடுக்க போகும்போது கையை வச்சாராம். வச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சான். அலற ஆரம்பிச்ச உடனே என்னன்னு கேட்டா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பழைய அதே சம்பாஷணை, பெரிய பெரிய கதை, ஒரு 8 பக்கத்து வர்ணிப்பாங்க. இதை அது உரையாடல் மாதிரி, இவர் சொன்னது பூமி சொன்னது, மறுபடியும் இவர் சொன்னது பூமி சொன்னது, ஒரு டைலாக்லாம் வரும். நான் சுருக்கி சொல்றேன். அந்த வாசகத்தை கூட கற்பனை பண்ணி இவ பேசுன மாதிரி ஒரு வார்த்தை,
அவர் ஒண்ணு வார்த்தை இல்ல எடுக்கத்தான் செய்வேன், எடுத்தீங்கன்னா நான் வந்து கோவப்படுவேன். இப்படி பெரிய உரையாடலாம் நடக்கும். நான் உரையாடலாம் மைனஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இது பெரிய சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அது ஒத்துக்கலையா, இவன் இறக்கப்பட்டு திரும்பி போயிட்டாராம். மூணாவது என்ன பண்ணான், அல்ல இஸ்ராஃபீல்ங்கிறவர் பிடிச்சி நீ போய் மண்ணை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சானா. அவருக்கு இதே தான், இந்த உரையாடல் டயலாக்லாம் முடிஞ்ச உடனே அவரு வெறுஞ்சோட திரும்பி போயிட்டாரு, பூமி மேல இறக்கப்பட்டு. நாலாவது என்ன பண்றான்னு கேட்டா, இஸ்ராயேலை பிடிச்சி அனுப்புனான். அல்ல இஸ்ராயேலை பிடிச்சி அனுப்பின உடனே அவர் என்ன செய்யறான், எடுக்க வந்தாராம், பூமி அழுவுனுச்சான். முடியாது, எய்தவன் இருக்க நீ அம்பை நோகலாம், அந்த டைலாக்லாம் வருது. இதே இருக்காங்க, அவன் எய்திருக்கிறான், நான் அம்பு, என்னிடத்தில் நீ எப்படி ஆட்சேபிக்கலாம். இப்ப உள்ள சினிமா டைலாக்லாம் அதை சேர்த்து வந்து நபிவாள் வரலாறு இருக்கு, அந்த புத்தகத்தில் இருக்குது. எய்தவன் ஒருவன் இருக்க நீ அம்பை நோகலாமா, எய்கிறது என்னிடம் தெரியாது. பூமிக்கு மனுஷன்லாம் வந்த பிறகு எய்கிற பிரச்சனை வருது, அதுல வருது எய்தவன் இருக்க நீ அம்பை நோகலாமான்லாம் டைலாக்லாம் முடிஞ்ச உடனே அவர் முடியாண்டான். அல்லாஹ் சொன்னா நான் எடுத்துட்டு தான் போவேன், நீ ஓஞ்சல கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதம் எடுத்துட்டு போயிட்டாரான். எடுத்துட்டு போனவன் அல்லாஹ் விசாரிச்சான், என்ன நடந்தது நடந்ததுன்னு கேட்டவொன்னே இவர் விளக்கினார் அந்த மாதிரி. அல்லாஹ் நினைச்சான், ஒரு வேளைக்கு நீ சொன்ன வேலை கரெக்டா செஞ்சுட்ட, இருந்தாலும் கெஞ்சி கேட்கும்போது நீ விட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு வேற அல்லாஹ் சொல்லிக்கிட்டானா. பாருங்க, கைஃப யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது எப்படியெல்லாம் பொய்களை இட்டு கட்டுகிறார்கள் என்று பாருங்கள் அல்லாஹ் சொல்றான் மக்கா காபிர்களை பத்தி. இவங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனங்கள், இந்த நபிமார்கள் வரலாறு எழுதினவர்கள் யார் மேல இட்டு கட்டுற நீ, அல்லாஹ் இப்படி சொன்னான்னு எதை வச்சு நீ சொன்ன? அல்லாஹ்வின் மீது அவ்வளவு பெரிய மகத்தான அவதூறுகளை கிளப்பி அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணானா, நீ தானே எடுத்துட்டு வந்த, அதனால இந்த உயிரை வாங்குற வேலை உங்ககிட்ட தர்றேன். இஸ்ராயல்கிட்ட மனிதர்களுடைய உயிரை வாங்குற வேலையை உன்னிடத்தில் தருகிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு சென்ற வருஷம் ஈமானின் கிளைகள்ங்கிற தலைப்புல பேசும் பொழுது வானவர்கள் யார் என்று நாங்க விளக்கியிருக்கிறோம். அதுல என்ன சொன்னோம், வானவர்களை பொறுத்த வரைக்கும் சுயமாவெல்லாம் எந்த ஒரு ஐடியா பண்ணிலாம் முடிவெடுக்க மாட்டாங்க, சொன்னா செய்வாங்க. அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா, லா யாசூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், சொன்ன வேலைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள். இதான் நபிமார்கள் சொல்லப்படக்கூடிய குணாதிசயம், வானவர்களுடைய குணாதிசயம். வானவருக்கு ஜிப்ரீல் அல்லாஹ் எடுத்துட்டு வர சொன்னான்னு சொன்னா எடுத்துக்கிட்டு போனாரு தான் நடந்திருக்கணும். அப்படியே முதல்ல ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாம சொல்வதா இருந்தா கூட அல்லாஹ் ஒண்ணு சொல்லி இருக்கும் போது பூமி அப்ஜெக்ஷன் பண்ண விட்டுட்டு போயிருப்பாரு, ஒரு வானவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. இது வானவர்களுடைய கேரக்டருக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக பொய்யை இட்டு கட்டிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, உயிரை வாங்குறதுக்கு இஸ்ராயல் ஒரு மலக்கு இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாருமே எல்லா நபிமார்கள் சரதையிலையுமே இஸ்ராயல் மண்ணை எடுத்துக்கிட்டு போனதுனால அவர் தான் உயிரை வாங்குற ஒரு பொறுப்பு அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது என்று எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இஸ்ராயல் ஒரு ஆள் இருக்கிறாரா? ஹதீஸ்ல எங்கேயாவது இஸ்ராயல் மலக்கு இருக்காருன்னு இருக்கா? அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு இருக்கா? கிடையாது. மலை ஜிப்ரீல்ங்கிற வானவர் இருக்கான்னு குர்ஆன்ல இருக்குது, மீகாயில் வானவர் இருப்பதாக குர்ஆன்ல இருக்குது, மாலிக் என்ற பெயர்ல வானவர் இருப்பதாக குர்ஆன்ல இருக்குது, இஸ்ராஃபீல் என்று வானவர் இருப்பதாக ஹதீஸ்ல இருக்குது, இஸ்ராயீல் என்று ஒரு வானவர் இருப்பதாக குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, பலவீனமான ஹதீஸிலும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலும் இல்லை, பொய். அது உயிரை வாங்குறதுக்குன்னு இஸ்ராயல் ஒரு ஆள்லாம் கிடையாது. வேற எப்படி இருக்குது குர்ஆன்ல? ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்கு ஒவ்வொரு வானவர் இருக்கிறார். என் உயிரை வாங்க எனக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு வச்சுட்டான் அல்லாஹ். ஏன் டைம் வந்து எடுத்துட்டு போயிருவார், அந்த ஒரு டியூட்டி தான் அவருக்கு, என்னோட இருப்பார் அவரு, எனக்குன்னு அந்த ப்ரோக்ராம் டைம் முடிஞ்சவங்க தூக்கி போயிருவார். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என நியமிக்கப்பட்ட மௌத்துடைய வானவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். குர்ஆன் சொல்லுது உக்கிலபிக்கும், உங்களுக்கு வக்கீலாக்கப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக்குல் மௌத்து உங்கள் உயிரை வாங்குவார். எனக்கு ஒரு மலக்குல் மௌத்து, உங்களுக்கு ஒரு மலக்குல் மௌத்து. 600 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம்னு கேட்டா 600 கோடி மலக்குல் மௌத்து இருக்கிறாங்க. உலகம் படைக்கப்பட்டிருந்து 10,000 கோடி மக்கள் போயிட்டாங்கன்னு சொன்னா 10,000 கோடி மலக்குல் மௌத்து இருந்தாங்க. இந்த 600 கோடி இன்னொரு 10 வருஷத்துல 1200 கோடியா போகும்னு சொன்னா 1200 கோடி மலக்குல் மௌத்து இருப்பாங்க. இஸ்ராயல் ஒரு ஆள் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையை தப்புங்கும் பொழுது இது கதை, ஆதத்தை படைக்கிறதுக்கு உள்ள கதை. இதுகளெல்லாம் என்னாச்சு, இந்த இவருடைய நபிமார்கள் சரிதைங்கிறதுல உள்ள ஆதமுக்கு நான் ஒன்னும் வரல. ஆதம் அல்லாஹ் படைப்பை துவக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிற வரைக்கும் நடந்த கிஸ்ஸாக்களுடைய சுருக்கம் இது. இதைத்தான் வர்ணிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ஆதம் எப்படி வர்ணிச்சான்னு அப்புறம் பார்த்துக்குருவோம், இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா, இந்த கஸஸுல் அன்பியாவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது வானம் பூமி அளவுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய முத்து இருக்கு, முத்து படைச்சானா ஃபர்ஸ்ட். அவர் சொல்றாரு கஸஸுல் அன்பியாக்கார், இந்த வானம் பூமியை விட பெரிய முதல்ல எப்படி உலகம் படைக்கப்பட்டுச்சான்னு கேட்டா ஒரு முத்து அல்லாஹ் படைச்சானா. முத்துன்னு சொன்னாலேயே
அது வந்து அதுக்கு முந்தைய கடல் இருக்கணும். முத்துன்னு எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு முந்தைய சிப்பி இருக்கணும். சிப்பின்னு எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு முந்தைய கடல் இருக்கணும். கடல்ல எப்ப சொல்லிட்டோமோ அதுக்கு ஒரு மலைத்துளி உழுகணும் சிப்பியில, அப்பதான் முத்து ஆகும். முத்து போய் எல்லாம் தனியா உட்காந்து படைச்சாங்கிறாரு இவரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன அது ஒரு முத்தை படைச்சானா. அந்த முத்து எவ்வளவு பெருசான்னு கேட்டா இந்த 7 வானத்துக்கு உள்ள வச்சிடலாமா, இந்த பூமி இன்னைக்கு உள்ள போட்டுடலாமா, அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு முத்தத்துக்கு எல்லாம் படைச்சானா. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எப்படி படைச்சான்னு குர்ஆன்ல தெளிவா சொல்றான். சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி நான் பிந்தி சொல்றேன். இவர் சொல்ற கிஸ்ஸா அந்த முத்து எப்படி இருக்கும்னு கேட்டா 70,000 நாக்கு இருக்குமா முத்துக்கு. முத்து அல்லாஹ் படைச்சானா அந்த முத்துக்கு எத்தனை நாக்கு இருக்குமா? ஒரு நாக்கு 2 நாக்கு இல்லையா, 70,000 நாக்கு இருக்குமா. அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சிட்டு இருக்குமா. இப்படி ஒரு நாக்கு இப்படி ஒரு நாக்கு ஒரு நாக்கு முத்துல 70,000 நாக்கு இருக்குமா. அந்த 70,000 நாக்கு என்ன செய்யும் கேட்டா 70,000 பாஷையில அது வந்து தஸ்பீஹ் செய்யுமா. தமிழ்ல ஒண்ணு தஸ்பீஹ் செய்யும், மலையாளத்துல ஒண்ணு, அரபுல ஒண்ணு, சிங்களத்துல ஒண்ணு, தெலுங்குல ஒண்ணு. உலகத்துல 70,000 பாஷை இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. உலகத்துல 70,000 பாஷை இருக்காங்க. உலகத்துல 1000க்கு மேல பாஷை கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா. உலகம் தோன்றிய காலம் இன்னைக்கு வரைக்கும் 70,000 பாஷையா உலகத்துல. பாஷை என்ன நினைச்சிட்டு இருக்கிற 600 கோடி பேர் ஹிந்தி பேசுறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 70-80 கோடி பேர் இருக்கிறான். 80 கோடி பேர் ஒரு பாஷை தான் வருது. சைனாக்காரன் இருக்கான், அவன் 120 கோடி இருக்கான், ஒரு பாஷை தான் பேசுறான், சைன மொழி தான் பேசுறான். அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழவன் பாஷையெல்லாம் கணக்கு சேர்த்தா கூட 1000 வராது. இவர் என்ன பண்றாருன்னா இல்லாத பாஷையில தான் தஸ்பீஹ் பண்ணுதா. அது 70,000 நாக்கு இருக்குமா முத்துக்கு. அது 70,000 பாஷையில தஸ்பீஹ் பண்ணுமா. அது மட்டும் இல்ல, நாக்கு மட்டும் தான் சரியா, மூக்கு கண்ணு வேணும்ல, அதுக்கு கண்ணு வேற இருக்குமா. அதுக்கு ஒரு 70,000 கண்ணு. 70,000 நாக்கு இருக்குமா, 70,000 கண்ணு இருக்குமா. கண்ணுட எப்படி கண்ணுங்கிறீங்க? ஒரு கண்ணுக்குள்ள தூக்கி இந்த பூமி வானத்தை எல்லாம் போட்ட முடியும் சொன்னா, ஒரு கடல்ல தூக்கி ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு பந்தத்துக்கு போட்டா எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா கண்ணு மட்டுமே அவ்வளவு பெருசா இருக்குமா. அப்புறம் என்ன அல்லாஹ் கூப்பிட்டானா, ஏய் முத்தே ஆண்டு கூப்பிட்டானா. கூப்பிட்டோன்னு அது அப்படியே உருகி போய் தண்ணீர் ஆயிடுச்சான். ஃபர்ஸ்ட் தண்ணி படைச்சான் அல்லாஹ். இவர் கஸ்ஸுல் அன்பியாக்காரர். அவர் முடிச்சு நம்ம நபிமார்கள் சேர்றதைய இவர் கஸ்ஸுல் அன்பியாக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன முத்த படைச்சானா, அந்த முத்தை வந்து அல்லாஹ் கூப்பிட்ட உடனே அது நடுங்கி போய் நினைச்சான், உருகி அப்படியே முத்து தண்ணியா மாச்சான். ஃபர்ஸ்ட் தண்ணி உண்டானது இவருடைய கிஸ்ஸா. அதுக்கப்புறம் வந்து அரிசி இருக்குல்ல, அவர் அரிசிக்கு கீழே சேவலை சொன்னார்ல, இவர் அதுக்கு போட்டியா சொல்றாரு. அரிசி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு கீழே ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு தான் அரிசி சுமந்துகிட்டு இருக்குது. கஸ்ஸுல் அன்பியா எழுதி வச்சுக்கிறாரு. அரிசிக்கு கீழே என்ன இருக்குது? ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அந்த பாம்பு எப்படி பாம்பு தெரியுமா? தலை இருக்குது. தலை வந்து வெண்முத்துனால படைக்கப்பட்டுச்சான். அப்ப அதுக்கு முன்னாடி வெண்முத்து இருக்குன்னு விளங்குது. வெண்முத்துனால தலையை படைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி வெண்முத்துன்னு ஒண்ணு இருந்திருக்கு உலகத்துல. சரி, தலை வந்து வெண்முத்தால் படைக்கப்பட்டுச்சான். கண்ணம் இருக்குல்ல, பாம்புக்கு கண்ணம். இந்த கண்ணை எதுல படைக்கப்பட்டுச்சுன்னா தங்கத்துல படைக்கப்பட்டுச்சான். தலையில கண்ணம்லாம் சேர்ந்துரும். இவரை சும்மா உலர்றதானே. தலை வந்து வெண்முத்தா இருந்துச்சா. அப்புறம் கண்ணம் வந்து என்ன செஞ்சா பாருங்க, தலைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாட்டா பிரிச்சு போடுறோம். தலைக்கு ஒண்ணுமே உருப்படியா மிச்சம் இல்ல. கடைசியில எது முத்தால படைக்கப்பட்டு தெரியவே இல்லை. பாட்டா பிரிக்கிறான் பாருங்க. தலை வந்து வெண்முத்துல படைச்சிட்டானா, கண்ணம் வந்து தங்கத்துல படைச்சிட்டானா. பாம்புடைய கண்ணத்தை, பாம்புடைய கண்கள் இருக்குல்ல, அதை வந்து மாணிக்கத்துல படைச்சானா. அதுக்கு முந்தைய இதெல்லாம் இருந்திருக்கு. முதல்ல படைச்சுன்னு சொல்ற மாதிரி அரசுக்கு முந்தைய இந்த மெட்டீரியல் உலகத்துல இருந்திருக்குது. அதுல இருந்து படைச்சுட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, பாம்பு ஒண்ணா நீங்க உங்க பாம்பு நினைச்சுக்க கூடாது. அந்த பாம்புக்கு 40,000 சிறகு இருக்குதான். பாம்புக்கு ரெக்க இருக்குதுங்க. எத்தனை ரெக்க? 40,000 ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அது அரச அல்லாவுடைய சிம்மாசனம் அரச தூக்கி தலையில சுமந்துக்கிட்டு அந்த பாம்பு இருக்குது. அந்த பாம்பு மேராஜில ரசூலுல்லாஹி சலாம் சொன்னுச்சு. எழுதிருக்காங்க இந்த கிஸ்ஸாவுல எழுதிக்கிறான். இது எந்த குர்ஆன்ல இருக்குது? இது எந்த ஹதீஸ்ல இருக்குது? எந்த ஆதாரத்தில் இவர் எழுதினாரு? கஹ்பு சொன்னார் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரம் இருக்காது. இதுதான் இந்த கிஸ்ஸாவாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பூமியுடைய வகைகள் சொல்லும் போது சிலது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளை கிறுக்கனாக்கி இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். பூமியுடைய வகைகள் சொல்லி பூமி எத்தனை வகை இருக்கு, அந்த மாதிரி வகையெல்லாம் இன்னைக்கு உள்ள வரைக்கும் குறைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு வகை உலகத்துல கிடையாது. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பூமியுடைய வகைகள் சொல்லி ஒரு அதை படிச்சு காட்ட உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்பதான் அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். பூமியுடைய வகை இருக்கு பாருங்களேன். வகுப்பு ரலியல்லாஹு சொல்லுகிறார். யாரு அதெல்லாம் கேட்க கூடாது. வகுப்பு ரலியல்லாஹு சொல்லுகிறார். சரியாச்சா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது பூமியானது 7ஆக இருக்கும். அந்த காலத்து தமிழ் பூமி எத்தனையா இருக்குமா? 7ஆக இருக்கும். இதுல உள்ள எப்படி படிக்கிறேன். அதிலே முந்தின பூமியாவது
ரன்கா என்கிற பெயருடையதா இருக்கும். அதன் கீழே மலற்று காற்று உண்டா இருக்கிறது. அந்த பூமி கீழே அந்த காற்று 70,000 மூக்கணாங்கயிறை கொண்டு கட்டப்பட்டது. மூக்கணாங்கயிறு அடங்கலிலும் 70,000 மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த காற்றை கொண்டு அல்லாஹு தஆலா ஆதுடைய கவுமுகளை ஹலாக்காக்கி விட்டான். அந்த பூமியில் குடியிருக்கிற கவுமுகளுக்கு அல் பர்சும் என்று சொல்லப்படும். அவர்கள் பாவம் செய்தால் வேதனை செய்யப்படுவார்கள், நன்மை செய்தால் சவாபு கொடுக்கப்படுவார்கள். இது முதல் பூமியா. ஒரு பூமி இருக்குதான், அங்க ஒரு மக்கள் வாழ்றாங்க. மனிதர் ஒரு மனிதன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவன் 7 பூமியை ஆக்கி 7 பூமியில 7 விதமான மனிதர். இந்த பூமி இல்லையா, இது மாதிரி வேற எங்க 7 பூமி இருக்கலாம். அங்க எல்லாம் மக்கள் வாழ்றாங்க. எல்லாம் செயற்கைக்குள்ள விட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். அம்புட்டையுமே செவ்வாயிலேயே வாழ முடியாதுங்கிறான், சந்திரன்ல வாழ முடியாதுங்கிறான். இவங்க போய் பார்த்துட்டு வந்து ஒரு வகையான மக்களுடைய கேரக்டர் குணமெல்லாம் சொல்றாங்க பாருங்க. 2வது பூமிக்கு வந்து குல் உதா என்று பெயர். அதில் நரகத்துடையவர்களுக்கு அதாபுடைய வகைகள் உண்டாயிருக்கின்றன. அதில் குடியிருக்கிறவர்கள் லன்னு என்று சொல்லப்படுவர். அவர்களுடைய ஜீவனம், அவர்களுடைய சதையும், அவர்களுடைய குடிப்பு, அவர்களுடைய ரத்தமும் ஆகும். அவங்க இறைச்சியும் கறி திம்பாங்களாம். அப்படி ஒரு மக்கள் இருக்காங்களாம். அவங்களுடைய உணவு என்னன்னு கேட்டா அவங்களுடைய இறைச்சி தான் அவங்களுக்கு உணவா. குடிக்கிறதுக்கு என்ன குடிப்பான், அவன் ரத்தத்தை எடுத்து குடிச்சுக்கிடுவான். இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறான். கசுசு, இது பேர் கசுசு லப்பியா. இதுக்கு மார்க்க புஸ்தகம் இதுக்கு பேரு. இது வந்து விட்டலாச்சாரியார் பரவாயில்லை. இதுக்கு இந்த மார்க்க புஸ்தகத்துக்கு வந்து அந்த கதை பரவாயில்லைங்க. வணங்க. இது வந்து இந்த புஸ்தகத்தை எடுக்கிறீங்களா, எடுங்க. இது 2வது பூமி. அதுக்கப்புறம் 3வது பூமி இருக்குல்ல, அருப்பாண்டு பெயரான். அதுல கருத்த கோவேறு கழுதை போல நட்டுவா காளிகள்லாம் இருக்குது. அதுல அவைகளுக்கு வள்ளையத்தை போல வாள்கள் உண்டாயிருக்கின்றன. அவைகளில் ஒவ்வொரு வாளுக்கும் 68 கொடுக்குகள் உண்டாயிருக்கின்றன. அவைகளில் ஒவ்வொரு கொடுக்கிலும் நஞ்சில் நின்றும் 360 ஜாடி உண்டாயிருக்கின்றன. அவைகளில் ஒரு ஜாடியை பூமியுடையவர்கள் மேலே ஊற்றினால் அவர்கள் அடங்கலும் மூத்தாவார்கள். அதிலே ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்களாம். அவங்க சமகான்னு சொல்லுவாங்களாம். அவங்கள அவர்களுடைய உணவும் குடிப்புமாவது கொழுப்பும் மழை தண்ணீருமாக இருக்கும். 7 இந்த மாதிரி 7 பூமி இருக்குன்னு சொல்லி அங்க இங்க எல்லாம் ஒரு விதமான மக்கள் வாழ்றாங்கன்னு எழுதி வைக்கிறான். அல்லாஹ் வந்து மனுஷனை தான் படைச்சேங்கிறான், வணங்குறதுக்கு சின்ன படைச்சேன்னு சொல்றான். இந்த மாதிரியான மனித, இந்த மாதிரி ஒரு இனத்தை படைத்ததா அல்லாஹ்வுடன் சொல்லவே இல்லை. இப்படி 4வது பூமியில ஒரு மக்கள் வாழ்றாங்க, அது ஒரு டைப்பு. 5வது பூமியில ஒரு டைப், இதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 6வது பூமியில ஒரு டைப், 7வது ஒரு டைப்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பூமிக்கு ஒன்னு ஒரு வானத்துக்கு ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா சோகமா இருக்கும் எடுத்து படிச்சா சிரிக்கலாம், அதுக்கு வேணா உதவுமே தவிர இறையச்சத்தோட படிச்சா கோபம் வருது. இப்படி எல்லாம் அல்லா மேல இட்டு கட்டிருக்கிறாங்க, மார்க்கத்தின் பேர்ல இப்படி எல்லாம் புழுகி இருக்கிறாங்க, கோபம் வருது ஒரு பக்கத்துல. இது ஒரு வகையாச்சா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் தமாச கேளுங்க. இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியுடைய செட்டப் எப்படின்னு வர்ணிக்கிறாரு. இதான் ரொம்ப பெரிய வேடிக்கை. இந்த பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு மலக்கு இருக்கிறாராம். இந்த பூமி இருக்குல்ல, அது தாங்கிடும்ல, கீழே விழுந்துரும்ல பூமி, அது கீழே உழுவாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு மலக்கு தலையை தாங்கிட்டு இருக்கிறாராம். அவர் ஆரம்பத்தில் அந்த இடத்துல தாங்கிட்டு இருந்தாராம். அந்த இடத்துல தாங்கிட்டு இருக்க முடியலையா, அவர் காலுக்கு ஏதாவது கேட்டாராம் அல்லாட்ட. அப்புறம் என்ன பண்ணானா, அல்லா என்ன பண்ணான்னு கேட்டா ஒரு பெரிய கல்லு ஒண்ணு படைச்சு கொடுத்தானா, பிரம்மாண்டமான கல்லு. அந்த கல்லை தூக்கி கீழே வச்சு அதுல நெடுக்கிட்டாராம். அப்புறம் அதாவது பூமிக்கு கீழே மலக்கு, மலக்கு காலுக்கு கீழே என்னது பெரிய கல்லு. அந்த கல்லும் பேலன்ஸ் வரணும்னு என்ன பண்ணிட்டான்னா அந்த கல்லை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மாட்டை படைச்சானா அல்ல. அதுக்குள்ள மாடு ஒண்ணு இருக்குதான். பூமிக்கு கீழே மலக்கு, மலக்கு கீழே கல்லு, கல்லுக்கு கீழே மாடு. அந்த மாடு இருக்குல்ல, அதுக்கு பேலன்ஸ் வரணும்னா ஒரு மீனை படைச்சு கொடுத்தானா. அந்த மாடு வந்து எது கீழே இருந்துச்சான், மீனுக்கு மேல நின்றுச்சான். மீன் மிதக்கிறதுக்கு ஒரு தண்ணி வர படைச்சானா அல்ல. அதுல வந்து மீன் நினைஞ்சிட்டு இருக்கு, மேந்துகிட்டு இருக்கு. இது பக்கம் 6-7 எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். 6-7 7வது பக்கம் அதே புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் படைச்சு பாருங்களேன். இந்த பூமிங்கிறது உருண்டைங்கிறான் அல்ல, சுழலுதுன்னு சொல்றான், ஈர்ப்பு சக்தியில வந்து நிக்குதுன்னு சொல்றான். பூமி வந்து ஈர்ப்புலாம் நின்று கொண்டிருக்குன்னு குர்ஆன் அவ்வளவு சயின்டிபிக்கான உண்மைகளை சொல்லுது. பூமியில இப்படி ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டான். கீழே மாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பூமி மொத்தமா போய் அந்த நிக்கிறத தவிர கீழே மாடும் கிடையாது, மீனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சயின்டிபிக்காவும் பொய், குர்ஆன்ல உள்ளபடியும் பொய். நபிகள் நாயகம் இப்படி சொல்லல, கற்பனை. இந்த மாதிரி கற்பனை பண்ணி, அதாவது எப்படி எழுதிருக்கான் அந்த வார்த்தையை படிக்கிறேன். பூமிகள் அடங்கலும் மலக்கினுடைய முதுகின் பேரில் இருக்கின்றன. மலக்கு கல்லின் மேல் இருக்கிறார், கல்லு மாட்டின் மேல் இருக்கிறது, மாடு மீன் மேல் இருக்கிறது, மீன் தண்ணீர் மேல் இருக்கிறது, தண்ணீர் ஆகாசத்தின் மேல் இருக்கிறது, ஆகாயம் இருளின் மேல் இருக்கிறது. இருளின் கீழ் இருக்கும் வஸ்துவை அறிகிறதை தொட்டும் கல்குகளுடைய இல்மு குன்றி போய்விட்டு அது கீழே தெரியல நமக்கு. இதுவரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. கல்குடைய இல்மு கல்வி குன்றிச்சான். அதுக்கு கீழே உள்ளதை அறிவதை விட்டு மனிதர்களால் முடியவில்லை. இதுவரைக்கும் தான் எங்களுக்கு தெரிய முடிஞ்சுக்கிறாங்க.
அதாவது இது வரைக்கும் போய் பார்த்துருவா, கடல் வரைக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்கு? அந்த இருள் வரைக்கும் போயிட்டானா, அதுக்கு கீழே இருக்குதா என்னமோ. அது ஹல்குனா மனிதர்கள், மனிதர்களுடைய இல்மு குன்றி போய் விட்டது, அதை நமக்கு முடியல அப்படின்னு சொல்லி பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு கீழே உள்ளதா எங்களுக்கு தெரியலங்களாம். நீங்க என்ன பண்றது? நபிமார் வர்றாரா? இதான் கஸ்ஸுல் அம்பியா, இதுக்கு பேரு. யோசிச்சு பார்க்கணும். இப்படியான ஒரு இது பண்ணாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ராயல் மலக்குல் மௌத்துன்னு இருக்கின்ற மண்ணெடுக்கிற சொல்லிட்டாரு. மண்ணெடுக்கிற சொன்னா பத்தாது. இந்த என்ன பண்றாரு கஸ்ஸுல் அம்பியாக்காரரு, மண்ணெடுக்கிற அந்த இஸ்ராயல்ங்கிறவருக்கு அவருக்கு தோற்றத்தை அப்படி கற்பனை பண்றாரு. இஸ்ராயல் எப்படி இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? ஆளே இல்ல கற்பனை மொத்தத்துல. இது இல்லாத ஆளுக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா அதுக்கு தோற்றம் சொல்றாரு. மலக்குல் மௌத் இருக்கு பாருங்க, அவருடைய கால் இருக்குல்ல, கால் வந்து இங்க பூமியில இருக்குமா, தலை வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குமா. எவ்வளவு பெருசு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல படிச்சு ஆளு உசுர வாங்க முடியும். ஒவ்வொரு ஆளுடைய விதி முடியணும்லங்க. விதி ஒரு படிப்பார் அந்த பேப்பர்ல. அங்க லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல வந்து இப்ராஹிம் எடுத்துட்டு வந்துருவாங்க உடனே. அப்படியாக கால் பூமியில இருக்குமா, தலை வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குமா, பார்த்துட்டு இருப்பாராம். அவருக்கு வந்து 63 கண் இருக்குமா. கண்கள் எத்தனை? இஸ்ராயலுக்கு வந்து 63 கண்கள் இருக்குமா. கண்ணு இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, கிறுக்கங்கிறது நல்லா காட்டுறாங்க. ஒவ்வொரு கண்ணுக்குள்ள 3 கண் இருக்கு. அதாவது 63 கண்கள் ஒரு லூஸ்தரம் சொல்லிடலாம். இதுல எழுதி வச்சுக்கிறான் 63 கண்கள் உண்டாயிருக்கின்றன. ஒவ்வொரு கண்களுக்குள்ளேயும் 3 கண்கள் இருக்கின்றன. கண்ணுக்குள்ள கண்ணு 3 63 பிரிக்கிற வேண்டியது. அப்புறம் இதெல்லாம் திரியின் ஒண்ணுதான் எல்லாமே. அது ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து 360 நாவு இருக்கலாம். எதுக்கு? அவருக்கு இஸ்ராயல்ங்கிற மலக்குக்கு, இல்லாத மலக்குக்கு 360 நாக்குகள் இருக்கின்றன. நீங்க நாக்குன்னா உங்க நாக்கு நினைச்சு கூடாது. ஒரு நாக்குள்ள 3 நாக்கு இருக்குது. எதுக்கு கதை? ஒவ்வொரு நாவுக்குள்ளேயும் 3 நாவுகள் இருக்கின்றன. இது இஸ்ராயலுடைய தோற்றம். அதுக்கு அடுத்து என்ன கேட்டா 360 கைகள் இருக்கின்றன. எழுதியிருக்காங்க புத்தகத்துல. 360 கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கைகளுக்குள்ளேயும் 3 கைகள். கைகளுக்குள்ள 3 கைங்க. 360 கை இருக்கு. அந்த கையில அப்படி 3 கிளை அப்படி பிரியும். 3 in 1. அது மாதிரி ஒவ்வொரு கால் இருக்குமா, 360 கால்கள். ஒவ்வொரு காலுக்குள்ளே 3 கால் இருக்குமா. அவருக்கு 360 கால் இருக்குமா. ஒவ்வொரு காலுக்குள்ள எத்தனை கால் இருக்கு? 3 கால் இருக்கு என்று வந்து இந்த கஸ்ஸுல் அம்பியாங்கிற புத்தகத்துல இஸ்ராயல் இல்ல, அப்படி ஒரு ஆளே கிடையாது. இல்லாத ஆளுக்கு வந்து இப்படியான ஒரு வர்ணனையை எடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னடா, அந்த நபிமார்கள் வரலாறு போட்டிருக்காங்களே, அந்த ஆளுக்கு புத்தகத்தை படிச்சீங்கன்னு கேட்டா முதல்ல அல்லாஹ் வந்து அறிவை தான் படைச்சானா. ஃபர்ஸ்ட் அறிவுங்கிற தனியத்துக்கு எல்லாம் அக்களை தான் முதல்ல படைச்சான், அறிவை படைச்சான். அதுக்கு என்ன ஆதாரம்? இட்டு கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்காது, அடிப்படையா வச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பூமி இருக்குல்ல, நீங்க வந்து முதல்ல மனுஷன் தான் வாழ்றான்னு நினைச்சுக்கிறாதீங்க. இது மாதிரி 7 மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்களாம். இது நீங்க 7வது மனிதர்களாம். இதுக்கு முன்னாடி இந்த பூமியில இது அல்லாஹ் வந்து ஒரு ஆதம தான் படைச்சு நமக்கு சொல்லி காட்டுறான். அதுக்கு முந்தி வந்து வெவ்வேறு ஆட்க தர்னூஸ் ஒரு இனம் வாழ்ந்துச்சான். ஃபர்ஸ்ட் அந்த தர்னூஸ் முடிஞ்ச உடனே ஹலியலிஸ் ஒருத்தர் வாழ்ந்தாங்களாம். அது ஒரு ஜாதியாம். அந்த இனம் அணிஞ்சு போனோம்னா மலிக்காங்கிற, அது அவங்களுடைய ஆதம், அவர் மலிக்கா, அவர் தலைமையில் அது ஒரு இனம் இருந்துச்சான். நாளா வந்து ஹமூஸ் அவர் தலைமையில் ஒரு ஜாதி இருந்துச்சான். இப்படியாக ஒரு 7 தலைமுறைகள் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லிட்டு இன்னொரு பெரியார் சொல்றாரு 12 படைப்பு இருந்துச்சு, 7 கிடையாது. ஆதமுக்கு முன்னாடி எத்தனை பேரு? 12 மனுஷன் போயிட்டானா. ஆதமும் ஒரு கடைசி மனுஷன். அதுக்கு முந்தி ஒரு மனுஷனை படைச்சு அந்த மனுஷனை சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு மனுஷனை படைச்சு அவங்கள பல வருஷங்கள் வாழ வச்சு அவங்கள அழிச்சு போட்டு நீங்க வந்து 12வது இனம் எழுதி வச்சுக்கிறார். இந்த இதுக்கு எந்த குர்ஆன்ல இருக்கு ஆதாரம்? இல்ல. எந்த ஹதீஸ்ல இருக்குது? இல்ல. அது ஆதாரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்லீஸை பத்தி, இப்லீஸ் இருக்கிறான்ல, அவனை பத்தி விடுற புருடா இருக்க. சுப்ஹானல்லாஹ். இப்லீஸ்னா யாருன்னு பக்கம் 14 எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இப்லீஸ் யாருங்கிறது அப்படி கதை அப்படியே வர்ணிக்கிறார். அவ்வளவு பொய். எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா அல்லாஹ்வே என்ன பண்ணிட்டானா, அவருக்கு வந்து அந்த அதிகாரத்தை இப்லீஸுக்கு கொடுத்துட்டானா. இப்லீஸுக்கு ராஜ்யத்தை கையில கொடுத்தான்னு எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. அதுல என்ன ஒரு விஷயம் படிக்கிறவங்க சொல்லி கேட்டேன். மீண்டும் காலச்சக்கரம் சுழன்றது. தீவுகளிலும் பாலடைந்த இடங்களிலும் அடைக்கலம் புகுந்த ஜின் இனங்களை பல்கி பெருகின ஜின் இனங்கள். இப்பொழுது இறைவனின் அனுமதி பெற்று வானவர்களுடன் மன்னகம் வந்தான் அசாசில். அசாசில்னா இப்லீஸுக்கு பேரு, இவர் வச்சுக்கிட்ட பேரு. அவனை சூழ ஜின்கள் சில குழுமி அவனை தங்களின் தலைவனாக ஏற்றுக்கொண்டன. பின்னர் விண்ணகம் சென்ற அசாசில் சகுலுபு இப்னு முல்லாத்து என்பவரை அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக மன்னகம் அனுப்பினானா. அதாவது இப்லீஸ் என்ன செய்யறான்? மக்களுக்கு நேர்வழி அல்லாஹ் அனுப்ப மாட்டானா. இப்லீஸ் அங்க இருந்து என்ன செய்யறான்னா, அங்க உள்ள ஜின்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி அவன் அனுப்பி வைக்கிறான் ஆளை. அங்க இருந்து அல்லாஹ் தூதர் அனுப்புவான்.
இப்லீஸே அல்லாஹ் வேலையெல்லாம் பார்த்திருக்காங்கல்ல. இப்னு சஹ்லூப் இப்னு முல்லாத்து அப்படிங்கிறவர் அனுப்பி வச்சானாம். அவரை அவர்கள் கொன்று விட்டார்களாம். அவரிடமிருந்து யாதொரு செய்தியும் வராததை கண்ட அவன் நிலைமையை அறிந்து வருவதற்காக மற்றொருவரை அனுப்பினான். இது அல்லாஹ் அந்த இப்லீஸ் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறான் பூமியில இருந்து ஜின்களுக்கு வழிகாட்ட. அவரை கொண்டு விட்டாங்களாம். இன்னொரு ஆள் அனுப்பி வச்சானா, அவருக்கு அதே கதி ஏற்பட்டுச்சான், அவரை கொண்டு விட்டாங்களாம். மீண்டும் ஒருவரை மன்னகம் அனுப்ப அவரும் கொன்றளிக்கப்பட்டார். இறுதியாக யூசுப் இப்னு யூசுப் என்பவரை, பேர்லாம் கரெக்டா பாருங்க, யூசுஃபுடைய மகன் யூசுப் என்பவரை அவன் இப்லீஸ் அனுப்பி வைத்தான். அவரை கொல்ல ஜின்கள் பல சூழ்ச்சிகள் செய்தன. எனினும் அவர் உயிர் தப்பி விண்ணகம் நடந்ததை அவனிடம் கூறினார். அது கேட்டு அவன் கொதித்தெழுந்தான். அவன் தான் எல்லாம் ராஜ்யம், அல்லாவெல்லாம் கிடையாது. உடனே நான் அனுப்புனால கொண்டுட்டேன்னு கோவம் வருது அவனுக்கு. அந்த ராஜ்யத்தை அவன் தான் அல்லா வேலை அவன் செஞ்சிருக்கான்னு எழுதிக்க. அவன் அப்படி கொதித்து எழுந்தானான். இதன் பின் அசாசில் இறைவனின் அனுமதி பெற்ற சேர்த்துக்கிறது. வானவர்களையும் தன்னுடைய துணைக்கு அழைத்துக் கொண்டு மன்னகம் ஜின்களுடன் போர் செய்து அவர்களை முறியடித்து அணிபடிய செய்தான். இறைவன் அவனுக்கு மன்னகத்தின் ஆட்சியையும் முன் வானத்தின் அரசுரிமையையும், முதல் வானத்துடைய ஆட்சி உனக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டான், முன் வானத்தின் அரசு உரிமையையும் கொடுத்ததோடு சுவன கருவூலத்தையும் வழங்கினான். இதன் காரணமாக அவன் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் வரப்போக இருந்தான். இதிலிருந்து அசாசிலுக்கு பெருமை அதிகரித்தது. இறைவனுக்கு அடுத்தபடியாக நான் தான், என்னை தவிர வேறு எவரும் இல்லை என்று நின்றான். இப்படி கதை போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு கிஸ்ஸா, இது கற்பனை. இப்படியாக இப்லீஸ்னா யாரு என்ன நம்ம குர்ஆன்ல பார்ப்போம், அது நம்ம அறிஞ்சு கொள்ளதான் போறோம். இதெல்லாம் எங்க இருக்குது இப்படிலாம் சம்பவம்? பொய். இது மாதிரியான பொய்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்லீஸுக்கு நான் உரையாடல் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த மனுஷனை படைக்கிறான்ல அல்லாஹ், மண்ணுல படைச்சுன்னு அல்லாஹ் முடிச்சுட்டான். இவர் என்ன பண்றாருன்னா, மண்ணுல படைச்சா எப்படி தெரியுமா உங்களுக்கு? தலை இருக்குல்ல, தலை மனுஷனை படைக்கும் போது இந்த தலையை படைக்கிறதுக்கு காபாவில இருந்து மண் எடுத்துட்டு சொன்னா அல்லாஹ். காபா மண்ணுல அவங்க தலையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. மண்ணு படைச்ச மண்ணு எதுல இருந்து படைக்கப்பட்டுச்சான்? காபா இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு சொல்லலாம். பைத்துல் முகத்தஸ்ல கொஞ்சம் மண் எடுத்துட்டு வர சொல்லி மார்பு முதுகு தலையை அங்க படிச்சு விட்டு மார்பை முதுகை அங்க படிச்சு விட்டானா. அதுக்கப்புறம் கீழே நாட்டில் இருந்து மண் எடுத்து வர செய்து வலது கையை படைச்சானா. கிழக்கத்திய நாடுகள்ல இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி அதுல ஆதமுடைய வலது கையை படைச்சு விட்டான். அப்புறம் மேலை நாட்டில இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி இடது கையை படைக்கிறான் ஆதமுக்கு. யமன் நாட்டில இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி 2 தொடையையும் படைக்கிறான். எகிப்தில இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி 2 காலையும் படைச்சான். ஹிஜாஸ்ல இருந்து மண் எடுத்துட்டு வர சொல்லி அப்புறம் பாதங்களை படைச்சான் அப்படிங்கிறார். இந்தியாவில் மண்ணை எடுக்கல, இங்கதான் மக்கள் ஜாஸ்தியா வாழ்றோம். இந்தியாவில் மண்ணை எடுக்கல, இங்கதான் உலகத்துல 2வது மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சைனாவிலே மண் எடுக்க காலம். சைனாவும் இந்தியாவும் சேர்ந்தா பாதி உலகம். சைனாவும் இந்தியாவும் சேர்ந்தா பாதி உலகம், பாதி மக்கள் வந்துடுறவங்க. மொத்தம் 600 கோடி பேர் இருந்தா 200 கோடி விளையாடுறோம். அப்ப இந்தியாவும் சீனாவும் சேர்ந்தா பாதி உலகமாச்சு. இங்க 2லயும் மண்ணை எடுக்கல. எல்லாம் ஒரு மாகாணமா கூட இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ராமநாதபுரம் மாவட்ட அளவுக்கு ஒரு நாடு, அந்த நாட்டிலேயே பார்த்து அல்லா நினைச்சிருக்கான், மண் எடுத்துட்டு போய் படைச்சிருக்கான். எங்க எடுத்த மண்ணில படைச்சுன்னு அல்லாஹ் சொன்னா அதை விட்டுற வேண்டியதானே? இப்படி அல்லாஹ்வின் மீது ஏராளமான முறையில இட்டு கட்டி பொய்களை புழுகி எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம விளங்கிக்கிறோமே, நம்ம படைச்சதுக்கு வந்துடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி புழுகுனா அப்புறம் பாத்துக்கிறோம். இப்ப நம்ம நேரடியாக வரலாறுல நுழையிறதுக்கு முன்னாடி ஆதம்ல இருந்து ஆரம்பிக்காம இந்த படைப்புகளை பற்றி புழுகி இருக்கிற காரணத்தினால் அங்க இருந்து வருவோம். முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டோம்னா சஹீஹுல் புகாரி 2953வது ஹதீஸ் நிறைய வருகிறது. புகாரியிலேயே முஸ்லிம்லயும் வருகிறது. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்றேன், ஒரு ஹதீஸ் நம்பர் போதும். 2953 2953. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கானல்லாஹு வலம் யகுன் ஷைஉன் கைருஹு. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மட்டும் தான் இருந்தான், எதுவுமே அவனை தவிர இல்லை. இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு ஆதாரம் கிடைக்குது. எல்லாம் படைக்கப்பட்டது நீங்க எப்படி சொல்லிட்டீங்களோ, ஜிப்ரீல் இல்ல, மீகாயில் இல்ல, அர்ஷ் இல்ல, குர்சி இல்ல, ஒண்ணும் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் யார் தான் இருந்தான்? அல்லாஹ் மட்டும் தான் இருந்தான், வேறு எதுவுமே இல்லை, அவன் மாத்திரம் இருந்தான். இது புகாரில வருது. அதுக்கப்புறம் கான அர்ஷுஹு அலல் மா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அல்லாஹ் அவன் மட்டும் இருந்தான்ல, அதுக்கப்புறம் அவனுடைய ஆசனம் தண்ணீரின் மீது இருந்தது. இது அந்த தொடர்ச்சி. இதுல நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் முதல்ல படைச்சது தண்ணி தான். தண்ணி மேலதான் அரச வைக்கிறான். அல்லாஹ் மட்டும் இருக்கிறான். அல்லாஹ் மட்டும் இருந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? நீரை படைக்கிறான். நீரை படைத்து நீரின் மீது தனது சிம்மாசனத்தை நிறுவுகிறான். அவன் வீட்டிருப்பதற்காக வேண்டி, அரசுனா அவன் வீட்டிருப்பதற்கான ஒரு ஆசனம்.
அந்த அரிசை வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் நிறுவுகிறான். இது ரெண்டாவது. நல்லா விளைக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மட்டும்தான். இதான் நமக்கு தர்த்தீபு கிடைக்கிறது ஹதீஸ்ல இருந்து. அப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் வந்து அரிசி, அதுக்கப்புறம் கதப ஃபி ذிக்ரி குல்ல ஷைஇன், அதுக்கப்புறம் அந்த விதிப்பலகையில எழுத வேண்டியதை எல்லாம் எழுதினான். விதிப்பலகையும் அதை எழுதுவதற்குரியதும் இந்த மூணையும் படைச்ச பிறகு உலகத்துல என்னென்னவெல்லாம் நடக்கவிருக்கிறதோ அவ்வளவையும் எழுதுறான், ரெக்கார்ட் பண்றான். அவன் சொன்ன அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரு ப்ரோக்ராம் செட்டிங் பண்றான். அல்ல அந்த ப்ரோக்ராம் செட்டிங் பண்ண பிரகாரம் தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா அதெல்லாம் ப்ரோக்ராம்ல இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் என்ன தீர்மானிச்சானோ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுகிறான். அதுக்குரிய அது வந்து நம்ம லவ்ஹுன்னு சொல்லுவாங்க, ஒண்ணு வந்து கலம்னு சொல்லுவாங்க. லவ்ஹுன்னா பலகை, காக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்கு, பின்னாடி நான் சொல்லுவேன். அப்ப கலம்னா எழுதுகோள், எழுதுனான்னா பதிவு செய்தான். மூணாவது எப்படி வருதுன்னா அல்லாஹ் மட்டும் இருக்கிறான், தண்ணியை படைக்கிறான், அரச படைக்கிறான், லவ்ஹு கலமும் அது ரெண்டும் சேர்ந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கலக்க சமாவாத்தி வல்லரும், அப்புறம் வானங்களையும் பூமியையும் படைக்கிறான். அதுக்கு பிறகு மனுஷன் படைக்கிறான். இதுவரைக்கும் தர்த்தி வச்சுக்கிறோமே. அப்ப இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம் இவங்க சொன்னபடி நூற முகமதியா வரல, முகமதியாங்கிற நூறு வரல, சேவல் வரல, பாம்பு வரல, ஒண்ணுமே வரல. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் படைச்சது தண்ணிய. குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறானா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், தண்ணீரில் இருந்து தான் உயிருள்ள எல்லாத்தையுமே நாம் படைத்தோம். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எதுன்னு கேட்டா தண்ணி தான். ஆகணும்னு ஆயிரும். அப்படி தண்ணீரை அல்லாஹ் படைத்ததாக திருமறை குர்ஆன் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த கருத்தை குர்ஆனிலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த கருத்தை வேற மாதிரி சொல்றான்னு கேட்டா வஹுவல்லதி خلق السماوات والارض في 6 ايام, அவன்தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அந்த சத்தியம் பின்னாடி வருவோம். 6 நாட்களில் படைத்தான். வகான அர்ஷுஹு அலல் மா, அப்போது அவனுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது. ஹதீஸ்ல வருது. அப்படியே குர்ஆன்ல என்ன வருது? வானம் பூமியை படைச்சான், படைக்கிற நேரத்தில் எங்க இருந்தான்னு கேட்டா அவனுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது. அப்ப அரசு தண்ணி வந்து ரெண்டுக்கு முந்தி, வானங்களுக்கு முந்தி பூமிக்கு முந்தி என்ன இருக்குது? அந்த அரசு இருக்கிறது. அந்த அரசு தண்ணீரின் மீது இருக்கிறது. தண்ணி தான் அப்படி அந்த இடத்துல அல்ல தண்ணியை படைக்கிறான். அந்த இடத்துல நிக்கி பூமி நிக்கும் போது நின்றா என்ன? பூமி நிக்குது, சூரியன் நிக்குது, சந்திரன் நிக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணியை பிடிச்சி நிப்பாட்டிக்கிற பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு தண்ணி அப்படிதான் நின்றுட்டு இருக்குது. நீங்க வசிக்கிற இந்த பூமியிலேயே தண்ணீர் உருட்டி வச்ச உருண்டையாகத்தான் இப்போ நின்றுட்டு இருக்கு, மேண்டுகிட்டு தான் இருக்குது. கடல்லாம் இருக்கு, மேலகள் ஒண்ணுமே இல்லை, அப்படிதான் நிக்குது தண்ணி. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, கண்ணால பார்த்துட்டு இருக்கணும். ரப்பல் ஆலமீனுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நீங்க இதுவும் திருக்குர்ஆன்ல இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து முஸ்லிம்ல சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற ஒரு ஹதீஸ பாருங்க. இன்னல்லாஹ கத்தர மகாதீரல் ஹல்கி ஹலாயிகி கப்ல அன் யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்த் பி 50 அல்ஃப ஸனா வ கான அர்ஷுஹு அலல் மா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பாகவே, எவ்வளவு நாளைக்கு முன்பாகவே என்றால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வானங்களை படைக்கிறதுக்கும் பூமியை படைக்கிறதுக்கும் ஆதம படைக்கிறதுக்கு இல்ல, வானம் பூமி அதுக்கப்புறம் ஆதம் வர்றாரு. இந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் வந்து படைப்பினங்களுடைய விதிகளை எல்லாம் தீர்மானிச்சுட்டான். ஆடுன்னு ஒண்ணு படைக்கப்படல. படைக்கப்படுற ஆடு எத்தனை, மொத்தம் எத்தனை ஆகும், எத்தனை அடுத்த திமா, எத்தனை சாவும், எத்தனை குட்டி போடும், எத்தனை மலடா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. படைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஆதமுல இருந்து இன்னைக்கு நீங்க வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் எவ்வளவு பேர் வர்றீங்களோ எல்லாருக்கும் ஆடையும் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டான். வானத்தை எல்லாம் படைச்சு பூமியெல்லாம் படைச்சு விட்டு அல்ல ஆதம் படைக்க திட்டம் போடல. வானம் பூமியை படைக்கும் போது அவன் மட்டும் இருக்கும் பொழுது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு வானத்தை படைக்கிறான், அப்புறம் பூமியை படைக்கிறான், அப்புறம் மனுஷனை படைக்கிறான். இந்த மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே முதல் மனுஷன் யாரு, அவனுக்கு பிள்ளை எத்தனை, அவன் பிள்ளை எத்தனை, அவன் பிள்ளை எத்தனை, எல்லாத்தையும் எவ்வளவு காலம் வாழ்வான், என்னென்ன திம்பான், எப்படி எப்படி அவனுக்கு வசதிகள் கிடைக்கும் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறான் அல்ல. அப்ப அல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே படைப்பினங்களுடைய விதிகளை ரெக்கார்டு செய்கிறான். அப்போது அவனுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அஹ்மதுலையும் திருமதிலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன செய்யுன்னு கேட்டா, அன்னல் மா குலிக கப்லல் அர்ஷி, தண்ணீர் அரசுக்கு முன்னரே படைக்க, தெளிவான வார்த்தையை கொண்டோம். தண்ணீர் அரசுக்கு முன்னரே படைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இருக்கான், தண்ணீரை படைக்கிறான், அப்புறம் அரசை படைத்தான். இவ்வளவு நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள், இவ்வளவு நிப்பாட்டிக்கணும். இதுக்கு அப்புறம் தர்த்தீபுக்கு நம்ம போக கூடாது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அன்னல்லாஹ லம் யஹ்லுகு ஷையன் மிம்மா ஹலக கப்லல் மா,
அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் எந்த படைப்பையும் படைப்பதற்கு தண்ணீருக்கு முன்னாடி ஒரு படைப்பையும் அல்லாஹ் படைக்கவே இல்லை. அல்லாஹ் வந்து படைப்புன்னு ஒண்ணு படைச்சதா இருந்தா தண்ணிக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாமே. தண்ணீர் தான் ஃபர்ஸ்ட் என்று அல்லாஹ் வந்து தீர்மானிச்சு படைச்சிருக்கான். தண்ணீர் தான் எல்லாரும் ஜீவன். அப்ப இந்த உலகம் பிரபஞ்சம் எப்படி தோற்றம் அடையுது என்று சொன்னா அல்லாஹ் அவன் மாத்திரம் இருந்தான், தண்ணீரை படைத்தான், தண்ணீரில் அவன் வீற்றிருப்பதற்கான ஆசனத்தை படைத்தான், அதற்கு பிறகு வானங்களை பூமியை எல்லாம் படைத்தான் என்று இந்த வரிசை கிரமம் எப்படி படைத்தான்னு இரண்டாவது விஷயம். இப்படித்தான் வருது. பாம்பு இருக்கு, கழுதை இருக்கு, குதிரை இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் உண்மை இல்லை, அதுக்கு சவலம் கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். இதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா அவ்வளமா கலக்கல்லாஹுல் கலம், இதுவும் சைகான ஹதீஸ் தான். முதலில் அல்லாஹ் படைத்தது எழுதுகோலைத்தான் படைத்தான். சும்ம கால உக்து, எழுது என்று சொன்னான். அது கியாம நாள் வரை நடக்கக்கூடிய அத்தனையும் எழுதி முடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் அகமதுலையும் திருமதிலையும் இருக்கு. உபாதா பின் சாமித்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதை வைத்து என்ன செய்யணும்னு கேட்டா இது களமு தான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்க கூடாது. அதாவது அதுக்கு அப்புறம் அல்லாஹ் வந்து தனக்குரிய செட்டிங் இருக்குல்ல, அரிசி தண்ணீர், அதுக்கு அப்புறம் படைக்க ஆரம்பித்தது வந்து பொருள்கள் இந்த அந்நிய பொருளா படைக்க ஆரம்பிச்சதுன்னு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த தெளிவா அது வருது. அதுக்கு பிந்தி தான் களம் படைக்கப்பட்டுச்சு. முதல்ல அரிசி, அப்ப முதல் தண்ணி, அப்புறம் அரிசி, அப்புறமேல தான் விதிகளை தீர்மானிச்சான்னு வர்றதுனால மற்ற பொருள்களை விட இது முந்தின்னு சொல்லணுமே தவிர தண்ணீருக்கு அரிசிக்கு முந்தின்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு ஒரு ஹதீஸ் வருகிறது. ஃபர்ஸ்ட் வந்து அக்கள் தான் நல்ல அறிவைத்தான் நல்லா படைத்தான் எழுதி வச்சுக்கிறாங்களே. இந்த மாதிரி ஒரு ஹதீஸை தேடி பார்த்தீங்க என்று சொன்னா இப்னு கசீர்ல இருந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நிரூபணமாகவில்லை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றுதான் ஒரு செய்தி பதிவு செய்து வைத்திருக்கிறார்களே தவிர அறிவை அல்லாஹ் முதலில் படைத்ததாக சொல்வதற்கு சான்று இல்லை. இதான் வந்து அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான விளக்கம். இது முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் வானபூமியை படைச்சாச்சு. அதாவது அந்த வரிசையை தெரிஞ்சுட்டீங்க. அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை படைச்சா எப்படி படைச்சான்? தண்ணியை படைச்சானா ஆகுண்டு ஆயிருங்க. தண்ணியை படைச்சானா எப்படி உட்கார்ந்துக்கிட்டு எத்தனை வருஷம் எத்தனை லட்சம் வருஷம்லாம் நீங்க தேவையில்லை. இதான் அராத செய்யன் ஐய கூலளவு குன் பயக்கும். அவன் ஒரு பொருளை நாடிவிட்டால் ஆகு என்பான், ஆகிவிடும். அவன் அல்ல நம்மள மாதிரியே உட்கார்ந்து உருட்டி பரட்டி படிச்சா அது அவனா அல்ல. அல்லான்னு சொன்னாலும் எப்படித்தான் இருக்குன்னு ஆயிரணும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் என்பவன் எப்படி படைக்கிறான்? எதை படைச்சாலும் சரி ஆகுண்டு ஆயிரும். அது மாதிரி ஆகுன்றப்ப ஆயிருச்சு, ஆகுமா அரசு உண்டாயிருச்சு, அவ்வளவுதான் அவருடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசத்தான அல்லாஹ் முதல்ல படைச்சான், அரிசத்தான படைச்சான். இந்த அரிசுண்டா என்ன? தண்ணியை பத்தி உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. தண்ணியை படைச்சாலும் தண்ணியை படைச்சான், அவ்வளவுதான். அந்த தண்ணி என்ன டேஸ்ட், எத்தனை இது இருக்கும், அதுல என்ன எல்லாம் கலந்துருக்குன்னு நம்ம அதெல்லாம் ஆய்வு பண்ண முடியாது. தண்ணீரை படைத்தான், அது நிறுத்திக்கணும். அரிசை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா இந்த கிஸ்ஸாக்கள் சொன்னாங்கல்ல, பாம்பு இருக்கும், சேவல் இருக்கும், இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அரிசை பத்தி நமக்கு என்ன வருது? திருக்குறான்ல எடுத்து வந்தீங்கன்னா அர் ரஹ்மானு அலல் அர்சிஸ்தவா சும்மஸ்தவா அலல் அரிசி, அரிசின் மீது அல்லாஹ் வீற்றிருக்கிறான் அப்படிங்கிற வசனம் வந்து குரான்ல 7:54, 13:2, 57:4, 10:3, 20:5, 25:59, 32:4, 57:4 ஆகிய குரான் வசனங்களில் என்ன இருக்குன்னு கேட்டா அரிசின் மீது அல்லாஹ் வீற்றிருக்கிறான் இருக்கு. அப்ப அரிசிண்டா என்னன்னு விளங்குதுன்னா அல்லாஹ் இருப்பதற்கான ஒரு ஆசனம். ஆனா எப்படி இருக்கிறான்? சமானம் போட்டு உட்கார்ந்து இருக்கானா? அது நமக்கு தெரியாது. அல்லாஹ் இருப்பதற்கான ஆசனம் என்று அல்லாஹ் சொல்றான். அது நம்ம போய் பார்த்தா தெரியும். பின்னாடி நமக்கு என்ன செய்வோம்? அல்லாஹ் அரிசி நிழல் தருவான்னு வருதுல. அப்போ மகசர்ல நம்ம நிற்கும் பொழுது அல்லாவையும் பார்ப்போம், அரிசியும் பார்ப்போம். அது வரைக்கும் அரிசின் மீது அல்லாஹ் இருக்கிறான்களோடு நிறுத்திக்கிற வேண்டியதான். அதுக்கு மேல நம்ம கற்பனையை வளர கொடுக்குறோம். அரிசிண்டா அவ்வளவுதான். அரிசிண்டா என்ன? அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம், அவனுக்குரிய ஆசனம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இந்த அரிசை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல என்ன செய்யறான்னு கேட்டா குர்சிங்கிற வார்த்தையை சொல்றான். அரிசி குர்சி நிறைய பேர் பேசுவாங்க. அரிசி வேற குர்சி வேற. குர்சிண்டா நாக்காளின்னு அர்த்தம்ங்க, அரிசிண்டா சிம்மாசனம், ரெண்டு ஒண்ணுதாங்க. அரபு மொழியில அரிசிண்டா சிம்மாசனம், குர்சின்னா என்னது? நாக்காளி. உங்களுக்கு ஹிந்தி படிச்சவங்களுக்கு கூட தெரியும், உருது படிச்சவங்க தெரியும். குர்சிகா கிசான்னு கூட ஒரு நாவல் எழுதி பெரிய பிரச்சனையாச்சு எமர்ஜென்சி காலத்துல தெரியும். குர்சிகா கிசாவா? சிம்மாசனத்துடைய கிஸ்ஸா, எமர்ஜென்சியை பத்தி எழுதின ஒரு புத்தகம். குர்சினா என்னது? உருது தெரியுமில்லங்க. உருதுல குர்சினா என்ன? ஷேர் தானே, அரபிலே தான். அரபு சொல்லுதான், அது அரபுல இருந்து இரவல் வாங்கின சொல்லுதான். அப்ப குர்சின்னு சொன்னாலும் சேர்ந்து தான் அர்த்தம், அரிசிந்தாலும் அதே அர்த்தம் தான். அப்ப அல்லாஹ் வந்து குர்சின்னு ஒண்ணு சொன்ன உடனே ஆளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. குர்சினா என்ன தெரியுமா? அந்த அரிசி இருக்குல்ல,
அதுல வந்து இந்த உட்கார்ற சீட்டு இருக்குல்ல, அதுக்கு அதுதான் குர்சி. இந்த காலுகள் எல்லாம் சேர்த்து அரசாம். அதுல இந்த உட்கார்ற இடம், இருப்பிடத்தை வைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த பலகை, அதுக்கு பேர் தான் குர்சி. இது எங்க இருக்குது, யார் சொன்னா? யாரும் சொல்லல, ஹதீஸ்ல இல்ல. அவர் இப்னு அப்பாஸ் சொன்னாரு, காபுல் அஹ்பார் சொன்னாருன்னு சும்மா இட்டு கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு ஒன்னும் ஆதாரம் கிடையாது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, குர்சி தானே தெரியுமா, அப்படி அரசுல உட்கார்ந்து கால் வச்சிருப்பான்ல, அந்த கால் வைக்கிற இடத்துக்கு பேர் தான் குர்சி. அதெல்லாம் கிடையாதுங்க. அல்லாவும் விளக்கம் சொல்லல, ரசூலும் விளக்கம் சொல்லலன்னா அகராதி அர்த்தத்துக்கு போயிட வேண்டியதான். அதாவது விளக்கம் சொன்னா அகராதியில குர்சிக்கு அர்த்தம் இருக்குல்ல, அரசுக்கு அர்த்தம் இருக்குல்ல, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அரசை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், குர்சிங்கிற வார்த்தையாலும் அவனுடைய ஆசனம், அவனுடைய சேரு, அவனுடைய சிம்மாசனம் ரெண்டு ஒண்ணு தானே. அவன் உட்கார்ந்துருக்க சேரு தான், அவனுடைய சிம்மாசனம் அதுதான். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். உங்களை ஆயத்தில் குர்சிங்கிறாங்க பாருங்களேன், அதுலதான் அந்த குர்சிங்கிற சொல்லு வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை, அவன் வந்து நித்திய ஜீவன், அழியாமல் என்றொன்று உயிரோடு இருப்பவன். லா தஅஹுது சினத்துன், அவனுக்கு உறக்கம் இல்லை, சிறு தூக்கம் இல்லை, வலா நௌமுன், பெரிய தூக்கம் இல்லை, லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கு உடமையானவை, அவனுக்கு சொந்தமானவை. மன்தல்லது யஸ்பு இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவனது அனுமதி இல்லாமல் யார் அவனிடத்தில் பரிந்து பேச முடியும். யஅலமு மா பைன ஐதிஹிம் வ கல்பஹும், முன்னே உள்ளதையும் பின்னே உள்ளதையும் அவன் அறிகிறான். வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி, அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் இவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. வசிய குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுடைய குர்சி சிம்மாசனம் வானங்கள் பூமியை எல்லாம் உள்ளடக்கக்கூடியது. இந்த வானம் பூமியோட பெருசது. அவனுடைய குர்சி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இந்த பூமி வானத்தை எல்லாம் தூக்கி கொண்டு வச்சா கூட அதை விட பெருசா இருக்கும் அவனுடைய குர்சி. அது அரசும் அதுலயே தான் வருது. வலா யஊது ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம், இரண்டையும் வானங்களையும் பூமியை பராமரிக்கிறவனுக்கு சிரமமானது இல்லை, அவன் மகத்தானவன் சொல்லியாச்சு. இப்ப இந்த குர்சிங்கிற சொல்லு இந்த ஒரு இடத்துல குர்ஆன்ல வருது, அவ்வளவுதான். இந்த குர்சிக்கு என்ன வழக்கம், அரசு தான் குர்சி, குர்சி தான் அரசு. அதுக்கு ரெண்டு சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துறான். அந்த அரசியும் வந்து மகத்தானது அப்படிங்கிறான். ஆக அரசு குர்சி என்பது ஒரு பொருள் தான். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீருக்கு அப்புறம் இரண்டாவதாக படைத்தான் என்று நமக்கு குர்ஆனுடைய சான்றில் இருந்து கிடைக்குது. அரசை பத்திய மகத்தான அரசு, மரியாதை மகத்துவமிக்க கண்ணியமிக்க அரசு, வலுப்பமான அரசு என்று பல வர்ணனைகளோடு இந்த அரசை பத்தி ஒரு குர்ஆன்ல வந்து 3, 4, 5 இடங்கள்ல அரசை வர்ணிச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவ்வளவுதான் கிடைக்குது. குர்சிங்கிற சம்பந்தமாக ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு அறிவிப்பும் கிடையாது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் தான் இருக்கே தவிர எதுவுமே கிடையாது. அதனால நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட்டு அகராதிக்கு போனோம்னு சொன்னா அரசு குர்சி, குர்சி தான் அரசு. ரெண்டுக்கு சிம்மாசனம் அர்த்தம், ரெண்டுக்கும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொருள் அர்த்தம். இப்படி வந்து அரசு அல்லாஹ் படைச்சிட்டானா, இந்த அரசுங்கிறதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா எங்க வச்சிருக்கிறான், வானத்துக்கு மேல வச்சிருக்கான, தண்ணியில வச்சிருக்கானா, அதெல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னு கேட்டா, அந்த வானங்களுக்கு மேல அரசை சுமப்பதற்கு என்று வானவர்களை எல்லாம் படைச்சிருக்கான், மலக்குகளை தான் படைச்சிருக்கான். அதுக்குன்னு சில வானவர்களை படைத்து அவர்கள் அரசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து குர்ஆன்ல 40வது அத்தியாயம், அதாவது 7வது வசனம், 40வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, அரசை சுமக்கக்கூடிய வானவர்களும் அதை சுற்றி உள்ளவர்களும் அவனை புகழ்ந்து போற்றுகிறார்கள் சொல்வதில் இருந்து அரசு வந்து எதன் மீது வைக்கப்பட்டு இல்லை, வானவர்கள் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள், படைக்கப்பட்டதிலிருந்து சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி உலகம் அழிக்கப்பட்டதை எல்லாம் சொல்லும் பொழுது கூட என்ன செய்யறான்னு கேட்டா, உல் மலக்கு அலா அர்ஜாயிஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா, வானவர்கள் அந்த உலகம் அழிக்கப்பட்ட நாளையிலே 8 வானவர்கள் அரசை சுமந்து நிற்பார்கள். உலகம் அழிக்கப்பட்ட 8 வானவர்கள் அரசை சுமந்து நிற்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவ்வளவுதான் அரசை பத்தி உள்ள விஷயங்கள். 69வது அத்தியாயம் 17வது வசனத்தில் இதை பார்க்கலாம் குர்ஆன்ல. அப்ப அரசுங்கிறது ஒரு படைப்பு இருக்கிறது, அதுல அல்லாஹ் வீட்டில் இருக்கிறான். அதான் தண்ணிக்கு அப்புறம் அல்லாஹ் 2வது படைத்த படைப்பு, அதை வானவர்கள் சுமந்து இருக்கிறார்கள். இதை தவிர அரசை பத்தி யாரு என்ன சொன்னாலும் பொய். இவ்வளவுதான் குர்ஆன்ல ஹதீஸ்ல கிடைக்கிறது. இதை தவிர அரசுக்கு கால் வந்து ரத்தினத்துல இருக்கும், அது சீட்டு வந்து பவளத்துல இருக்கும், எழுதிக்கிறாங்க. அரசுக்கு வர்ணிக்கிறான், ஒவ்வொன்றுக்கு இந்த கால் வந்து தங்கத்துல இருக்கும், அந்த கால் வெளியில இருக்கும்ல, என்னமோ எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதோ நிறுத்திக்கிறோம். அரசுக்கு அப்புறம்